உலகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பிரத்யக்ஷமா நிதர்சனமா கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயம். லோகம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் லோகம்ங்கிறோம், தமிழில் உலகம்ங்கிறோம். இந்த லோகத்திலேயும் தான் உலகம் வந்தது. லோகம்னாலே பார்க்கறதுன்னு அர்த்தம். நம்ம பார்க்கப்படுறதுனாலேயே அதுக்கு உலகம்னு பேரு, லோகம்னு பேரு. இந்த பார்க்கிற ஒரு அவயமா நமக்கு இருக்கிறதுனாலே கண்ணுக்கு பேரும் லோச்சனம் அப்படிங்கிறோம். இதுல இருந்துதான் லுக் அப்படிங்கிறது வருது. அப்படி கண்ணுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கிற இந்த உலகம் நம்மளை பொறுத்த வரைக்கும் சத்தியமா தெரியுது. சத்தியம்னு நம்புறோம். சாமானிய நிலையில இருக்கிற மனுஷாளுக்கு அந்த கண்ணுக்கு தெரியுது உலகம் தானே. அந்த தெரிஞ்ச ஒன்றை காட்டியே தெரியாத ஒன்றை புரிய வைக்க வேண்டும். இந்த தெரிஞ்ச ஒன்றை காமிச்சு தெரியாத ஒன்றை புரிய வைக்கிறதுக்கு பேர் தான், அதுக்கு தான் என்ன வேண்டிருக்குன்னு வேதம்ங்கிற ஒன்று வேண்டிருக்கு. இந்த நாம பார்க்குற உலகத்தை நாம எப்படி வச்சுட்டு இருக்கோம், நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோடதுங்கிற பாவம் தான் நமக்கு இருக்கு. உலகத்துல எதை பார்த்தாலும் நமக்கு என்ன பாவம் வருது? நம்மளோடதுன்னு தான் தோன்றும். இந்த பார்க்கிற எல்லாம் நம்மளோடது நாம அனுபவிக்கிறதுக்காகவே இருக்கு, எல்லாமே நம்மளோடது, சொத்து அப்படிங்கிற பாவம் தான் எல்லாருக்குமே வரும். எல்லாருக்குமே அதான் இருக்கு. இப்படி இருந்தா சரியா தப்பா? நம்ம பார்க்கறது நமக்கு தான் அப்படின்னு நினைக்கிறது நேச்சுரல் தானே. நம்மளோட தான் அப்படின்னு அதை சொந்தம் கொண்டாடுறதையோ அதை சொந்தமாக்கிக்கிறதுக்கோ நாம முயற்சி பண்றதுங்கிறது இயற்கையான ஒரு குணம். இதுல என்ன தப்பு? ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு தானே நமக்கு தோன்றது. ஆனால் அந்த எண்ணத்தினால என்ன வந்துடுறதுங்கிற நான் எனது அப்படிங்கிற எண்ணம் வலுக்க ஆரம்பிக்க எதை பார்த்தாலும் என்னோடது என்னோடது. இந்த என்னோடதுங்கிறது எப்போ வருது? நான்கிற ஒரு உள்ளுக்குள்ள பாவம், அவேர்னஸ், கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால தான் எதை பார்த்தாலும் என்னோடது அப்படின்னு தோன்றும். இது தப்பா அப்படின்னா ஒரு நேச்சுரலா பார்த்தா இது தப்பு இல்லை. எப்ப தப்பு வருதுன்னு இந்த எண்ணம் வலுக்க நான் என்னோடது நான் என்னோடது நான் என்னோடதுன்னு வலுக்க இந்த நான்கிற பாவம் கெட்டிப்படுறது, ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த பாவத்தை தான் அகம் அகம் அப்படிங்கிறது. அகம்னு சமஸ்கிருதத்தில் சொல்றத நான் தமிழ்ல சொல்றேன். அந்த அகங்கிற பாவம் வளர்ந்தா என்ன? நல்லதா கெட்டதா? அகங்கிற பாவம் வளர்ந்தா நல்லதா கெட்டதான்னா சாதாரணமா கேட்டா நமக்கு நல்லதா கெட்டதான்னு புரியல. அதே கொஞ்சம் கலோக்கியலா கேட்டா அகம்பாவம் வளர்ந்தா நல்லதா கெட்டதா? அவருக்கு ரொம்ப அகம்பாவம் சார் அப்படின்னா என்ன அர்த்தம்ல? ஈகோயிஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். நான்கிறது தடிச்சு நிற்கிறது அப்படின்னு. இப்போ எதை பார்த்தாலும் நான் என்னோடதுங்கிற பாவம் வலுக்க என்ன ஆயிடுதுன்னு இந்த அகம்பாவம் எரிண்டே போகுது. இப்ப சொல்லுங்க, நேச்சுரலா உலகத்தெல்லாம் பார்த்தா என்னோடதுன்னு நினைக்கிறதுல தப்பா? அங்கதான் தப்பே ஆரம்பம். சரி, இந்த நான் எனதுங்கிற இந்த அகம்பாவம் வளர அப்படி அந்த சித்தம் வளர்ற இடத்தை தான் சித்தம் கெட்டு போச்சுன்னு சொல்றோம், அசுத்தின்னு சொல்றோம். சித்தம் அசுத்தமாறுது அப்படிங்கிறது, அதாவது எண்ணம் நமக்கு அசுத்தமாறுது. இந்த அகம்பாவம் ஏற அதைத்தான் சுயநலம்ங்கிறோம். இந்த எண்ணம் வலுக்க இந்த சுயநலம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஸ்வரூபம் எடுத்துங்கிறது. நேச்சுரலி எதை பார்த்தாலும் எனக்கு வேணும்னாக்க உடனே அதை எப்படி அடையலாம்
அப்படிங்கிறதுல தான் உடனே நமக்கு முயற்சி போகுது. இதே மாதிரி எல்லாருக்குமே இருக்கு. இது யாரோ உலகத்துல ஒருத்தருக்கு இருந்தது இன்னொருத்தருக்கு இல்லைன்னாக்க ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை. இருக்கிற மனுஷாளுக்கு அத்தனை பேருக்கும் இதே பாவம் வளர்ந்துருச்சுன்னா என்ன ஆயிடுதுன்னு அடுத்த வாழை பார்த்தா முதல்ல போட்டி வருது. நான் என்னோடது நினைச்சுன்னு அதை அடைய பொறுத்து அவர் அவரோடது நினைச்சுன்னு அடையவர். இப்போ ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த இந்த லோகங்கிற ஒண்ண அவர் அவரோடது நினைச்சுன்னு அடையவர, நான் என்னோடதுன்னு நினைச்சுன்னு அடையவர, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கிட்டக்க போறதே போட்டி வந்துடுது. ஒரே சாமான வச்சுன்னு 4 பேர் என்னோடது உன்னோடதுன்னு இழுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? சண்டை வருது, சச்சரவு வருது, உடனே கோபம் வந்துடுறது, பொறாமை வந்துடுறது, துவேஷம் வந்துடுறது. இது வந்தா என்ன ஆயிடுதுன்னு மொத்தத்துல டோட்டல்ல அமைதி போயிடுறது, சாந்தம் போயிடுறது, சாந்தி போயிடுறது. இப்ப நான் என்னோடதுன்னு நினைக்க போறதுனால வர விவகாரம் தான் இத்தனையும். உலகத்துல உள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, வீட்டுல உள்ள பிரச்சனையா இருந்தாலும் சரி, நாட்டுல உள்ள பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த லோகத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரே காரணம், திருப்பி திருப்பி போனேன்னா விதை எங்க போய் நிற்கும்ங்கிற இந்த நான்கிற பாவத்துலதான் இருக்கும், அகம்பாவத்துலதான் இருக்கும். நாம எல்லாரும் எப்ப காரியத்திலே பிரவர்த்திக்கிறோம்னா இந்த பாவம், அகங்கிற பாவம் இருக்கிறதுனால தான் காரியத்துக்கே போறோம். சுவாமி இதைத்தான் கீதையில சொல்றார், இந்த நான்கிற பாவத்தை விட்டுட்டு நீ காரியத்தை பண்ணுங்கிற. இப்ப இந்த நான்கிற பாவம் போகணும்னா இந்த நான்கிற பாவம் இருக்கிறதுனால தான் நம்ம காரியத்திலேயே பிரவர்த்திக்கிறோம். அப்ப நான்கிற பாவம் எடுத்துனா காரியத்திலேயும் போக மாட்டோம், ஒரு காரியமும் செய்ய மாட்டோம் அப்படின்னு இருக்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா? அத சுவாமி சொல்றார், நீ நான்கிற பாவம் தான் உனக்கு போகணுமே வழியே நீ செய்யற காரியம் போகக்கூடாது. காரியம் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கணும், ஆனால் நான்கிற பாவம் போகணும். அது எப்படி சார் முடியும் அப்படின்னு, அதை உனக்குன்னு நினைச்சுன்னு செஞ்சீங்கன்னா இந்த நான்கிற பாவமும் இருக்கு, காரியமும் இருக்கு. அதை உனக்குன்னு நினைச்சுன்னு செய்யாத எனக்குன்னு நினைச்சுன்னு செய்யுங்க. சர்வம் ஈஸ்வரார்ப்பணம், சர்வம். அதனால்தான் நமக்கு சங்கல்பத்திலேயே என்னென்ன அமோபாத்த சமஸ்த துரிதக்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் தான் சங்கல்பம். எந்த காரியம் பண்ணினாலும் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அதில் போய் நான் நிற்கல. அப்போ இந்த நான்கிற பாவத்தை அது வளர்றதுனால இவ்வளவு விதமான ஒரு பிரச்சனைகளுக்கு காரணமாகுது. அப்போ இத சரி செய்யணும்னா என்ன பண்ணணும்னா, நாம பார்க்கிற இந்த உலகம் நம்மளோடது இல்லை, நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை அப்படிங்கிறது முதல்ல பாவம் காட்டும். இது எல்லாருக்கும் பொது அப்படிங்கிறது வரணும். அப்படி சொன்னாக்க மனசு ஒத்துக்கிறதா ஒத்துக்க மாட்டேங்கிறது. யாருக்கான மனப்பூர்வமா இந்த லோகம்ங்கிறது நமக்கு மட்டும் இல்லை சார், எல்லாருக்கும் பொது. இந்த சாமான்கிறது நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் எது அப்படின்னா பெஷாத இருக்குமா? ஒண்ணுமில்லை, ஒரு குடம் தண்ணி குடிக்கணும்னாலே இந்த கணத்திலேருந்து எடுக்கிறது தண்ணி கஷ்டம் வரது. இது எல்லாருக்கும் பொது, நமக்கு டேர்ன் எப்போ வருதோ எடுத்துக்கலாம்னு எடுக்க முடியறதோ மாட்டேங்கிறோம். அந்த எல்லாருக்கும் பொதுன்னா கூட, எல்லாருக்கும் சொந்தம்னா கூட, அப்பவும் இந்த நான்கிற பாவம் அகம்பாவம் எப்படி வந்து நிற்கிறதுன்னு அந்த எல்லாரும் எடுத்துக்கிறதுல நம்ம முதல்ல எடுத்துக்கணும். எல்லாருக்கும் இலவச டிவி கொடுக்க போறான்னாலும் தெரிஞ்சா கூட அந்த வாங்கிக்கிற முதல் டிவி நம்மளதா இருந்தா அதுல ஒரு சந்தோஷம், திருப்தி. இப்படி போய் அந்த அகங்கிறது வேலை செய்யறது. அதனால இது எல்லாருக்கும் போதும்னாலும் மனசு சட்னு ஒத்துக்க மாட்டேங்கிறது. ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல வேணா நம்ம அது ஒரு கட்டுப்படுத்தின்னு இருக்கலாமே வழிய மனப்பூர்த்தியா மனப்பூர்வமா அங்க போய் அதுல விட்டு கொடுத்துட்டு நம்மளால இருக்க முடியல. ஷேர் பண்ணிக்க விட மாட்டேங்கிறது மனசு. இப்ப என்னதான் பண்ணலாம்னு, இதுக்கு அடுத்ததுக்கு என்னதான் பண்ண முடியும், வேற என்னதான் சொல்யூஷன்? அதனால என்ன பண்ணிட்டுன்னு, இந்த உலகம்ங்கிறது யாருக்கோ எல்லாருக்கும் சொந்தம்னா ஏத்துக்க மாட்டேங்கிறது. அப்போ இந்த ரெண்டு பேரும் காமனா ஒருத்தருக்கு ஏத்துக்கிறாப்புல ஒருத்தரோடுதுன்னுட்டா அப்ப என்ன ஆயிடுதுன்னு, அப்ப எனக்கும் இல்லை அவனுக்கு இல்லை எவனோடதோ அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சன் வருது. சரி, அந்த ஒத்தர்னா யாருன்னு சொன்னோம்னா
நடுநிலையா ரெண்டு பேருக்கும் அக்செப்டபிளா யாரானும் ஒருத்தரா இருக்கணும். அவரோட உடமைன்னு அதை சொல்லணும். அவரோட அனுமதி பேர்ல தான், அவருக்கு ஏதோ விலை கொடுத்துட்டு தான் இதை நாம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? அப்படி சொல்ற அந்த ஒருத்தர் யாருன்னு, அவருக்கு பேர் தான் கடவுள்னு பேர், ஈஸ்வரன்னு பேர். இங்க பக்கத்துல இருக்கிறவா ஈதாப்புல இருக்கிறவா பாக்குறவாள் ஒருத்தரை காமிச்சு இவரோட தான் இந்த உலகம், இனிமேல் ஏதாவது வேணும்னா அவர்கிட்ட கேட்டு கொடுத்துக்கோன்னாக்க நமக்கு சரிபட்டு வராது. அப்ப என்ன பண்ணணும்னு, இந்த மனுஷ புத்தியை எப்படி இல்லாம் அதோட நம்ம வேலை செய்ய வேண்டியது பாருங்க. அதனால இந்த கடவுள்னு ஒண்ணு சொன்னா அவர் இங்க இல்லை எங்கேயோ இருக்கார், நம்ம பார்க்காத ஒரு இடத்துல இருக்கார், அப்படிதான் அவருக்கு சேஃப். இப்ப பாக்குறாப்புல ஈதாப்புல வந்துட்டாருன்னா அவர் பாடு திண்டாட்டம், நம்ம என்ன படுறோமோ அவர்தான். அதனால அவர் எங்கேயோ இருக்க அப்படின்னு ஒரு கடவுள்னு ஒண்ணு தத்துவத்தை சொல்லி, அதாவது கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்பவன் காட்டும் ராண்டி, வணங்குகிறவன் அயோக்கியெல்லாம் வச்சனம்லாம் சொல்லி எல்லாருக்கும் உபதேசம் பண்றா இல்லையா? அவளுக்கு தான் இந்த பதில். காரணம் என்னென்ன, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் இல்லை, கற்பிச்சவன் தான் கெட்டிக்காரன். அப்படி கற்பிச்சதுனாலதான் ஓரளவுக்கு எல்லாரும் அவாவா ஆத்துக்குள்ளோட இருக்கும் இல்லையா? அத்தனை பேரும் விழுந்து புரண்டிட்டு இருக்கும். அந்த கடவுள்னு ஒருத்தர் சொல்ல வேண்டும், செய்யறத கேட்கணும், சொன்னதை கேட்கணும், நான் ஏன் செய்யணும் அப்படின்னு ஒன்னே நமக்கு வரும். இப்ப அவருக்கு நமக்கு ஏதோ ஒரு கனெக்ஷனை கொடுத்தால்தான், கடவுள் பாட்டுக்கு எங்கேயோ இருக்க, லோகம் பாட்டுக்கு இருக்கு, நாம பாட்டுக்கு இருக்கோம். இதை மூணுத்துக்கும் நடுப்புற ஒரு லிங்க் வேணும்னா ஏதோ ஒண்ணு கொண்டு போய் உள்ளுக்குள்ள நுழைக்க வேண்டியிருக்கு. அந்த கயத்துக்கு பேர் தான் பக்தின்னு பேர். பக்தி பக்தி அப்படின்னு சொல்லி இந்த பக்திங்கிற பாவத்தினால அந்த கடவுள்ங்கிற ஒரு வஸ்துட்ட நாம ஒரு லிங்கை ஏற்படுத்திட்டு, அதோட அனுகிரகத்தினால அதோட அருள்னால அவரே நமக்கு அருள் செய்யணும்னு நாம அவர் சொன்னதை கேட்கிறோம், அதனால நமக்கு அவர் அருள் பண்றது. அவரும் ஒன்றும் நமக்கு வாரி வழங்க வேண்டாம், ஏனாம கொடுக்க வேண்டாம். நம்ம ஏதோ அவர் சொன்னதை கேட்கிறோம். அதாவது ஒரு ஆபீஸ்ல போய் உத்தியோகம் பார்க்கறாப்புல தான் இது. உத்தியோகம் பார்த்து சம்பளம் வாங்கி கொடுக்கணும்ன்றதுதான். இப்படி நாம அந்த கடவுள்னு ஒருத்தர், அவர் தான் எஜமானன், அவரோடு தான் இந்த உலகம், நாம இங்க இருக்கோம். இதெல்லாம் அனுபவிக்கணும்னா அவருக்கு உண்டான அந்த சர்வீஸ் நாம பண்றோம், கடமையை செய்யறோம். அவர்களே நமக்கு பிரதியா இதெல்லாம் ஒரு சம்பளமா ஊழியமா கொடுக்கிறார். அப்படின்னா முதல்ல பைபிள் முதலான புஸ்தகங்கள்ல இப்படிதான் வேதாந்தத்தை அதை டெவலப் பண்ணிட்டு போறது. அந்த கடவுள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏன் அவரை எங்கேயோ கண்காணாத ஒரு இடத்துல சொல்லித்து 4 கை 8 கால் அப்படின்லாம் பயமுறுத்தித்துன்னு சர்வசாதாரணமா 2 கை 2 காலோட நம்மள மாதிரி ஒரு மனுஷனா சொல்லிவிட்டோம்னா என்ன பண்ணும்னார், உடனே நம்மளோட அந்த பாவத்துல குறவு வந்துடும். ஓ இவர் தானே, இந்த கழவரை முதல்ல ஏமாத்திட்டு நம்ம அள்ளிட்டு போயிடலாம் அப்படின்லாம் தோணி போயிடும். அதனால என்ன பண்ணிட்டு கட்கம் கோலம் கேடம் தனுசு அம்பர் போட்டு அப்படி போட்டு வச்சா என்னென்ன, இதை எதுக்கு இப்படி சிம்பாலிக்கா உருவகப்படுத்திருக்குன்னு, உன்னை விட அவர் சக்திமான்னு நீ தெரிஞ்சுக்கணும். அதை கன்ஃபார்ம்டா உனக்கு தெரியணும் மனசுல. இதை ஏமாத்த முடியாது, இதுட்டேந்து திருடின்னு போக முடியாது, இது நம்மளை விட போக்குறி, இது நம்மளை விட கெட்டிக்காரன், நம்மளை விட சமத்து, நம்மளை விட சக்திமான் அப்படிங்கிற ஒரு பாவம் வரணுங்கிறதுனால அந்த கடவுளை அப்படி எல்லாம் உருவகப்படுத்து. அப்படி படுத்தினோடனே என்ன பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு பயம் வந்துருக்கு. இவர் லேஸ்பட்டவரில் இவரை ஏமாற்ற முடியாது அப்படின்னு அந்த பயத்தோட வரத்தே. அதனால்தான் பயபக்தி பயபக்தி அப்படிங்கிறோம். பயபக்தின்னா உடனே நடுங்கிறது இல்லை, இந்த பயபக்தி தானே டெவலப் ஆகும். அவர் சர்வசக்திமானா இருக்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படின்னா, அந்த சர்வசக்தனா இருக்கார் நமக்கு கன்ஃபார்ம்டா தெரிஞ்சால்தான் இந்த உலகத்தை நாம இஷ்டத்துக்கு அனுபவிக்கணும், இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கணுங்கிற பாவம் நமக்கு முதல்ல மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆயிடும். இது முடியாது அப்படிங்கிறதுல தீர்மானம் ஆயிடும். அப்படி தீர்மானம் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் அடங்கிறதுன்னு பேர். அப்படி அடங்க 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 என்னன்னு பணிவு வருது. அந்த பணிவு வர வர என்ன ஆகுங்க, அன்பு வளர்க்கும். இப்ப பாருங்க, இந்த உலகத்தை என்னோடதுன்னு நினைக்க 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 அடங்காம தான் வளர்றது.
அகம்பாவம் தான் வளர்றது. இந்த உலகத்தை ஈஸ்வரனதுன்னு நினைச்சு நினைச்சு நாம் அனுபவிக்க என்ன ஆயிடுதுங்க, அதுவே பணிவில கொண்டு விட்டுறது, அன்புல கொண்டு விட்டுறது. அப்போ வளர்ந்த அகம்பாவம் இப்போ தலைகீழ போயிடுது, வளராத கீழே இறங்கி வருது. அப்படி அது கீழே போறதே தான் நமக்கு என்ன பண்றோம், சித்த சுத்திங்கிறோம். அப்படி அகம்பாவம் வளரத்தே அது சித்தம் அசுத்தமாகுது. அந்த அகம்பாவம் கீழே போறதே, அடங்கி போறதே அதுவே சித்த சுத்தியா ஏற்படுது. அதனாலதான் இந்த ஈஸ்வரன் சொன்ன இந்த கர்மானுஷ்டானங்களை, இந்த ஆக்னியெல்லாம் பண்ண சித்த சுத்தி ஏற்படும். ஏன் சொல்ற அப்படின்னு, அந்த சித்த சுத்தினா என்னன்னா, இந்த அகங்கிற பாவம் நமக்கு குறையிறது. குறைஞ்சு அப்புறம் என்ன பண்ணணும்னு இருக்குது, குறைஞ்சத்தோட இருக்கக்கூடாது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு கீழே கொண்டு கீழே இருந்ததுன்னா என்னைக்கு வேணா திருப்பி முளைச்சாலும் முளைக்கலாம், தலையை தூக்கலாம். அதனால ஒரேடியா அந்த அகம்பாவமே இல்லாத அழிக்கிற நிலைமை அது நமக்கு இப்ப தேவையில்லை. அது வேதாந்த ரீதியா கடைசியில மோட்சங்கிற வார்த்தையை தான் அது வேண்டிருக்க போறது. அத்வைதானுபூதிக்கு தான் அந்த உபயோகப்படுது. அது வரைக்கும் இந்த அகம் இருந்தா கூட அடங்கி இருந்தாலே போதும், கட்டுக்குள்ளே இருந்தாலே போதும். அதனால நமக்கு அந்த அகம்பாவம் போறதுனால, அன்பு வளர்றதுனால, அடக்கம் வளர்றதுனால என்ன ஆகுதுன்னு, எனதுங்கிற பாவம் போய் நமதுங்கிற பாவம் வந்து, நமதுங்கிற பாவம் வந்துச்சுன்னா அப்போ இந்த எனக்குன்னு நாம் பண்றதே பண்ணினதெல்லாம் சுயநலமா இருந்தது. இப்ப நமதுன்னு பண்றதையே அது பொதுநலமா போயிடுது. அந்த பொதுநலமா போட்டே ஆட்டோமேட்டிக்கா இந்த ராகம், துவேஷம், போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு அது அத்தனையும் அடிபட்டு போயிடுது. அது போயிடுச்சுன்னா சாந்தம் அமைதி, சாந்தம் அமைதி, இதுதான் வந்து கடைசியில இருக்கிறது. இந்த எனதுங்கிறத நமதுன்னு மாத்துறதுக்கு, இந்த மேல வளர்ற அகத்தை கீழே இறக்கிறதுக்கு தான் சொல்றதுக்கு. இப்ப இந்த உலகத்தை நம்ம கண்ணுக்கு தெரியல, இந்த உலகம் நம்மளோடது இல்லை, ஈஸ்வரனோட சொத்து. அவரோடத நாம அடையணும்னா அவருக்கு சில கடமைகள்லாம் செய்ய வேண்டும். இப்படி இல்லாம சொல்றதுக்காக இப்ப டெவலப் பண்ணின்னு வந்திருக்கோம் இல்லையா, இப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா. இதுக்கு பேர் தான் மதம்னு பேர். மதம்னா வேற ஒண்ணும் இல்லை, இதுக்கு பேர் தான் மதம். அந்த மதம் பல தினசுல இதே தத்துவம் தான், இதே விஷயம் தான். எல்லா மதத்தோட குறிக்கோளும் லட்சியமும் அந்த மனுஷனோட அந்த அகத்தை குறைக்கணும், அகம்பாவத்தை போக்கி அவனோட சுயநலத்தை குறைச்சு பொதுநலத்துல அவனை ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லா மதத்தோட லட்சியம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல, ஒவ்வொரு தேசங்கள்ல, ஒவ்வொரு பிரதேசங்கள்ல ஒவ்வொரு மகான்கள் தோணி அவாவாளுக்கு அனுபூதியில அடைஞ்ச ஒரு விஷயங்களை சொன்னா அது பலவிதமான மதங்களா இன்னைக்கு வியாபிச்சிருக்கு. அதனால மதம்தான் பலதா வியாபிச்சிருக்கே வழிய எல்லாத்தோட லட்சியமும் கொள்கையும் ஒண்ணுதான். ஆனால் நாம என்ன பண்ணிடுறோம், விபரீதம்னர், எந்த அகத்தை போக்குறதுக்காக மதம்னு ஒண்ணு வந்ததோ அந்த மதத்தை வச்சுட்டே அகம் கொண்டாடுறோம். அப்போ இந்த அகம்ங்கிறது எப்படி தூக்கின்னு வருது பாருங்க. அது எந்தெந்த சான்ஸ் கிடைக்கும், எப்போ தலையை நீட்டி பார்க்கலாம்னு, அதாவது குடத்துக்குள்ள அடைச்சி வச்சு பாம்பு மாதிரி தான் அது. ஒரு க்ஷணம் அசந்தா கூட உடனே சீரியல் வரைங்கிறது வெளியில. அதுல என்ன இன்னும் அடக்க இன்னும் ஃபோர்ஸா வெளியில வருவேங்கிறது, வெட்டி பார்ப்பேங்கிறது. அது வராத இருக்கிறதுக்குத்தான் நாம எல்லாரும் பிரயத்தனப்படுறோம். எல்லாரும் இந்த மதத்தை அழிக்கணும்னு அவ சொல்றதுலயும் தப்பு இல்லை. அவ ஏன் அதை சொல்றான்னு, இப்படி எதை அகம்பாவத்தை போக்குறதுக்காகவே ஒண்ணு காரணமா இருக்கிறதோ அதை வச்சுனே நாம அகம்பாவம் கொண்டாடின்னு ஒருத்தருக்கு சண்டை போட்டுறது, எந்த சண்டையெல்லாம் போக்கணுங்கிறதுக்காக ஒரு வழி சொல்லப்பட்டதோ அதை வச்சுட்டே சண்டை போடுறோம் அப்படின்னா இதை விட ஆபாசம் வேற இருக்க முடியுமோ? அதனால சொல்ற என்ன, அவளுக்கு புரியல. அதுல உள்ள அந்த குறையத்தான் களையணுங்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணுமே வழிய, அது உடனே இதுல குறை இருக்குங்கிறதுனால ஒரு விஷயத்தையே தூக்கி வெளியில போடணுங்கிற அவசியம் இல்லை. அந்த என்ன தப்போ அதை நாம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அதை சொல்றதுக்கு ஒரு குருநாதர் வேண்டிருக்கு. இதை சொல்றவர் குருவோட வேலையே அதுதான். நம்மளோட ஈகோவை தணிக்கிறதுக்கு தான், அகத்தை குறைக்கிறது தான் அவரோட லட்சியமாகவும் இருக்கு. அந்த
எனது எனது நான் சொன்னவேன். அதுக்கு என்ன காரணம்? லோகம் பாட்டுக்கு இருக்கு, நான் பாட்டுக்கு இருக்கேன். அதை என்னோடதுன்னு நான் கொண்டாடுவானே, என்னோடதுன்னு நான் நினைச்சுப்பானே, அப்புறம் சண்டை போடுவானே, பூசல் போடுவானே, இத்தனையும் என்ன? அதுக்கு பேர் தான் ஆசைன்னு பேர். அந்த நான் மட்டும் இருந்தேன்னா பரவாயில்ல, உள்ளுக்குள்ள ஆசைன்னு ஒன்னே சேர்ந்து வந்து இந்த ஆசைன்னு வந்துட்டதுனால எல்லாத்தையும் என்னோடதான் சுவாதீனப்படுத்திக்கணும். ஆனால் அந்த ஆசையை அடக்கணும். ஆசை எறமின் ஈசனோடாயினும் ஆசை எறமின்னு அவ அவ்வளவு ஜாக்கிரதையா அந்த ஆசையை கண்டிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு, அது அவ்வளவு டேஞ்சர். அந்த ஆசையை எப்படி அடக்கிறதுன்னு அதுக்கு சாஸ்திரம் சொல்லுது, ஆசையை ஒன்னால நேர அடக்க முடியாது. ஒன்னால இல்லை, எவனாலையும் முடியாது. ஆசையை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதை நேர அடக்க முடியல. ஆசையோ அடக்கணும்னு சொல்றேன், அதை நேரையும் அடக்க முடியலன்னா என்னதான் வழி அப்போ அப்படின்னு அதை கொஞ்சம் ஜாகிரதையா இன்டைரக்டா அதை சுத்தி வளைச்சு பிடிச்சி உள்ளுக்குள்ள அடைச்சி வைக்கணும். டைரக்டா போய் மோதி அதை அடக்க முடியாது, இன்டைரக்டா தான் அதை பிடிச்சி வசப்படுத்தி எதை எதுமோ பண்ணணும் அப்படின்னு. அப்போ இன்டைரக்டா அதை பிடிச்சி வெல்ல முடியுமான்னு முடியும். அது எப்படின்னு அது சொல்றதுக்கு தான் ஒருத்தர் வேண்டிருக்கு, ஒன்று வேண்டிருக்கு. அதுக்கு பேர் தான் மதம். அது என்ன சொல்லித்துன்னு, ஆசைங்கிறது மனுஷாளுக்கு இருக்கிறது தான்ப்பா. அது ஒன்றும் ஒருத்தருக்கும் இல்லாதது நமக்கு ஒன்றும் வேண்டில்லை. புதுசா எல்லாருக்கும் ஆசை இருக்குதான் இருக்கும். அந்த ஆசையை ஜெயிக்கணும்னா டைரக்டா ஜெயிக்க முடியாது, இன்டைரக்டா அதை ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கிறதுக்காக ஒரு உபாயத்தை சொல்றதுதான் மதத்தோட வேலை. அந்த உபாயம் என்னன்னு, அதுதான் சதுர்வித பல புருஷார்த்தம்னு பேர். புருஷார்த்தம்னாக்க மனுஷன் வேணும்னு நினைக்கிறது. இந்த ஆசையை என்ன வேணும்னு நினைக்கிறது தானே, உன்னை வேணும்னு நினைக்கிறது. ஸ்வபாவமே எல்லா மனுஷாளுக்கும் ஒன்று வேணும்னு ஆசைப்படுறதா இருக்கு. அதனால என்ன பண்ணிடுத்துன்னு இந்த மதம் நல்லா ஆசைப்படுன்னே சொல்லிடுத்து. அதைத்தான் எப்படி ஆசைப்படுன்னு நான் சொல்லித்தரேன், அப்படி கேட்டுக்கோ அப்படின்னு. அதைத்தான் சதுர்வித பல புருஷார்த்தம் அப்படிங்கிறோம். 4 விதமான புருஷார்த்தம் அப்படின்னா மனுஷனுக்கு வேணும்னு அர்த்திக்கிறது, விரும்புறது. அது என்னன்னு, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இந்த 4 சாமான் வேணும். இந்த 4 சாமானும் ஒரு புருஷனுக்கு அவசியம் வேணும். நம்மளை கேட்டா என்ன சொல்லுவோம், இந்த 4ல் எது வேணும் அப்படின்னு கேட்டா, 4எல்லாம் வேண்டாம், ரொம்ப சிரமப்படாதீங்க, 2 கூட போகும். என்னன்னு, அர்த்தமும் காமமும் மட்டும் இருந்தா போகும். இங்க முதலும் வேண்டாம், கடைசியும் வேண்டாம், நடுப்புற இருக்கிற 2 மட்டும் இருந்தா போகும். அர்த்தம் வேணும், காமம் வேணும். காமம்னாலே எல்லா ஆசையும் வேணும்னு ஆசைப்படுறது. அதனாலதான் என்ன பண்ண, இதுக்கு பேரும் இன்பம் அப்படின்னு தமிழ்ல சொல்லும். இந்த தர்ம அர்த்த காம மோட்சத்தை அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு 4 சொல்லியிருக்கு. ரொம்ப அழகா வார்த்தை, தமிழ்ல காயம் பண்ணியிருக்கிறாப்புல வார்த்தை அவ்வளவு அர்த்த புஷ்டியா சொல்ல முடியாது. அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு. இந்த பொருள்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பொருளுக்கு தானே ஆசைப்படுறோம். பொருள் வேணும், பொருள் வேணும், அர்த்தம் வேணும், அர்த்தம் வேணும்னு. நம்ம இந்த சமஸ்கிருதத்துல அர்த்தம்னு சொல்லியிருக்கு, அதுல சதுர்வித பல புருஷார்த்தம்னு வருது. 4 வித புருஷார்த்தங்கள் வருது. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, இதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இதுக்கும் அதுக்கும் என்னென்ன, ஏன் 2த்துக்கும் அப்படி ஒரே பேரா இருக்குன்னு, அவன் வேணும்னு ஆசைப்படுறதுன்னு அர்த்தம். ஒரு புருஷன் வேணும்னு விரும்புறது புருஷார்த்தம். அந்த புருஷார்த்த வேணும்னு விரும்புறதுக்கே ஏன் பொருளுக்கும் வச்சார். இவன் எதை வேணும்னு விரும்புறான், ஒரு மனுஷன் எதை வேணுமோ விரும்புறானோ இல்லையோ, முதல்ல காசு வேணும், காசு வேணும், பொருள் வேணும், பொருள் வேணும், இதுலதான் இருக்கு. அதனால இதையே சதா அர்த்திக்கிறதுனால, ஆசைப்படுறதுனால அதுக்கு பேரும் அர்த்தம்னே வச்சுட்டார். அர்த்தம் இருக்கு, ஆனால் என்ன அதுல கூட அர்த்தம்னு பேர் வச்சிருக்கார் பகவத்கீதையில. அவர் என்ன சொல்றாரு, அர்த்தம் அனர்த்தம். ஐயோ, அது பேர் தான் அர்த்தமே வழி, அது அனர்த்தம் அப்படின்னு. ஏன்னு தமிழ்ல இந்த பொருள் விளங்காது, பொருள் விளங்கினதா இருந்து அர்த்தம் புரிஞ்சிருது, அது அர்த்தம் ஆயிருது. அப்படி புரியாத வரைக்கும் அது அனர்த்தம் தான். அதனாலதான் ஆச்சாரியர்கள் அனர்த்தம்னு சொன்ன, ஜாகிரதை படுத்தணும் அப்படிங்கிறதுனால. அந்த
அர்த்தம் நமக்கு அவசியம் வேண்டிருக்கு. ஏன் இந்த அர்த்தத்தை நாமெல்லாம் ஆசைப்படுறோம்? பொருளுக்கு ஏன் ஆசைப்படுறோம்னா நம்ம ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறோம். காமம்னு சொன்னோம் இல்லையா, இன்பம். அந்த இன்பத்தை அடையறதுக்காக ஏதோ ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கு, அதுக்கு பொருள் வேண்டியிருக்கு, அதனாலதான் நாம் எப்படி அலையிறோம். அந்த இன்பம் எப்பேற்பட்டதுன்னு 2 வகைப்பட்டது. ஒன்று தற்காலிகமான இன்பம், இன்னொன்னு நிரந்தர இன்பம். நாம் ஆசைப்படுறது முழுக்களும் எதுக்குன்னு தற்காலிக இன்பத்துக்கே தான். அதைத்தான் வேதாந்தத்துக்கு சிற்றின்பம் சிற்றின்பம்ங்கிற. சிற்றின்பம்னா அப்படி க்ஷணகாலத்தில் இருக்கிறது, கொஞ்ச நேரம் இருக்கிறது, அல்பாயுசோடு இருக்கிறதுக்கு பேர் சிற்றின்பம். நம்ம எல்லாருக்கும் இந்த சிற்றின்பத்துல தான் ஆசை இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு, இவனுக்கு பேரின்பத்துலதான் ஆசை இருக்கு. இன்னொரு இன்பம் இதுக்கு நேர் ஆப்போசிட் பேரின்பம். இந்த இன்பம் 2 வகைப்படும். ஒன்னு சிற்றின்பம், இன்னொன்னு பேரின்பம். அந்த பேரின்பத்துக்கு பேர் தான் வீடு வீடு வீடுன்னு பேர், மோட்சம்னு பேர். இப்போ ஒரு அல்வா சாப்பிட்டா ஏதோ ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையோ, சாட்டிஸ்பாக்சன் இருக்கு, ஒரு திருப்தி இருக்கு, சந்துஷ்டி இருக்கு மனசுல. ஆனால் என்ன பண்றதுங்க, இப்படி தினம் சாப்பிட்டே இருந்தா 40 வயசுக்கு மேல சாப்பிடப்படாதுன்னு ஒரு ஸ்திதி வந்துடுறது. என்ன அல்வா சாப்பிட்டே இருக்கிறதுன்னு வெளியே அல்வா ஆயுஷ் முழுக்களும் சாப்பிட்டே இருக்கிறாப்புல இருக்கப்படாதோ. 40 வயசு 50 வயசு ஆச்சுன்னா உடனே என்ன பண்றாங்க, அல்வா தூக்கப்படாதுங்கிறது இல்லை, சர்க்கரையை கண்ணாலேயே பார்க்கக்கூடாதுன்னு. இப்படி ஒரு டயாபிட்டிஸ் வந்தது. இப்போ இன்பத்துக்கு காரணமா இருந்தது துன்பத்துக்கு காரணமா போயிடுது. அதுக்கப்புறம் சாப்பிடணும்னா கூட ஊசியை போட்டுனாதான் உள்ளுக்குள்ள சாதம் போகுங்கிறாப்புல பண்ணிக்கிறது. இத்தனை நாள் இன்பமா இருந்தது இப்ப துன்பத்துக்கு காரணமாயிடுது. சிற்றின்பம் தானே. உனக்கு மிஞ்சி மிஞ்சி போனா அல்வா சாப்பிட்டு எத்தனை நாள் கொடுத்தது? 5 வருஷமா 10 வருஷமா 50 வருஷமா? அதனால இந்த மதம் என்ன பண்ணிட்டு, உனக்கு ஆயுசு முழுக்கலும் இல்லை, பர்மனண்டா அல்வா சாப்பிட்ற இன்பமே உனக்கு இருந்தாக்க எப்படி இருக்கும்? பால் பாயசம் சாப்பிட்ற இன்பமா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த இன்பத்துக்கு ஒண்ணு இருக்குப்பா, அதுக்கு பேர் தான் வீடு வீடுன்னு பேரு, மோட்சம்னு பேரு, நித்யானந்தம்னு பேரு, பரமானந்தம்னு பேரு, பிரம்மானந்தம்னு பேரு. இந்த ஆனந்தத்தை நீ அடையணும் அப்படின்னு. அதனால அதுக்கு பேர் வீடுன்னு பேர் வச்சா. வீடுன்னா யதாஸ்தானம்னு அர்த்தம், ஸ்வஸ்தானம். அவாவாளுக்கு என்ன பண்றோம் லைஃப்ல, முதல்ல நமக்குன்னு ஒரு வீடை கட்டினு செட்டில் ஆகிடும் சார் அப்படிங்கிறோம். இப்ப வீடு கட்டிட்டாலே செட்டில் ஆகிட்டோம்னு அர்த்தம். குழந்தையில கல்யாணம் பண்ணிக்கோன்னா ஒரு வீடை வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நமக்கெல்லாம் சொல்ல தெரியல, இந்த காலத்து குழந்தையெல்லாம் தான் சொல்றது செட்டில் ஆன அப்புறம் தான் கல்யாணம். அது என்ன செட்டில்மெண்ட்னே தெரியல, அவ எதை செட்டில் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கான்னே தெரியல. வீடுன்னா நம்மளோட யதாஸ்தானம். அப்படி ஒரு வீடு கிடைச்சி ஊத்துனா நம்மள அறியாத நமக்கு ஒரு செக்யூர்டா ஃபீல் பண்றோம். இன்னுமே நமக்கு ஒன்றும் கவலை இல்லை, நமக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் அங்கேயே நமக்குன்னு இருக்கிற இடத்த நாம அவ்வளவு போய் ஆசைப்படுறோம்னு அங்கதான் நம்ம இஷ்டப்படி இருக்கலாம். அடுத்தாத்துல வந்து இருந்தீங்கன்னா அவங்க இடத்துல நீங்க காப்பி கொடுக்கறதே தான் குடிக்கலாம், நீங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாதான் சாப்பிடலாம். அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. எங்க இடத்துல இருந்தா அப்படி இருப்பேனோ, இஷ்டத்துக்கு நான் பட்டுக்கு துண்டை கட்டின்னு இருப்பேன், காலை நீட்டின்னு உட்காந்துருப்பேன், கையை நீட்டின்னு உட்காந்துருப்பேன், வேணும்னா சாப்பிடுவேன், வேண்டாம்னா சாப்பிட மாட்டேன், நன்னா இல்லைன்னா கத்துவேன், சண்டை போடலாம். வந்த இடத்துல மாமி உப்பு போடலன்னா சண்டையா போட முடியும். அந்த அவ சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் அவளவே சொல்லிட்டு உப்பை போட்டு கரெக்ட் பண்ணிட்டு அவ தான் சாப்பிடலாம். இப்படி நம்ம இஷ்டத்துக்கு இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் சுதந்திரம்னு பேர். ஃப்ரீயா இருக்கும், சுதந்திரமா இருக்கும். அது எங்க முடியும்னு, அந்த பூர்ண சுதந்திரம் உன் வீட்டுல தான் முடியும். எப்பேற்பட்ட 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் நம்மள சௌக்கியமா வச்சா கூட மனசு எதுக்கு ஆசைப்படுறதுன்னு, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடினா தேவையில்லைன்னா வருது. இந்த ஓட்ட படுக்கையில நாற்காலில் உட்காண்டாலும் வீட்டுல உட்காண்டா சௌக்கியமா இருக்கு. குழந்தைகள்லாம் நன்னா சம்பாதிக்கிறது, க்ஷேமமா வச்சுக்கலாம். அமெரிக்காவில் போய் கழவர் இருக்கக்கூடாதோ மாட்டேங்கிறது. அவ வைக்கிறா, என்ன கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற, இந்த ஓட்ட வட்ட கட்டின்னு கிராமத்திலே உட்காந்துருக்கேங்கிறப்பா அப்படின்னு. அவருக்கு தெரியுமா என்ன, உனக்கு தெரியுமா அந்த அனுபவம்? இங்க திண்ணையில காலை நீட்டின்னு உட்காந்துருக்கிறாப்புல நியூயார்க்ல உட்கார முடியலையே, நினைச்சபடி சத் சங்கத்துக்கு போறாப்புல போக முடியலையே. நீங்க ஒண்ணுமே ஓட்டின்னு வந்தாதான், அழிச்சுட்டு போனாதான் வெளியில. இங்க நினைக்கிறாப்புல செருப்பு ஓட்டு ஓடி வந்துடும், வெளியில பைய தூக்கிட்டு
அப்ப மனசுக்கு என்ன இருக்குன்னு, இப்படி வெளியில பாக்கியமா எந்த ஒரு கம்ஃபர்ட் இருந்தா கூட அதுலாம் போய் லைக்க மாட்டேங்குது, ஒட்ட மாட்டேங்குது. இந்த வசதி குறைவா இருந்தா கூட ஸ்வஸ்தானத்துல யதாஸ்தானத்துல இருந்தா இது கம்ஃபர்டபுளா இருக்கு. அதனாலதான் சொந்த வீடுங்கிறோம் அப்படின்னு. இப்படி ஒரு டெம்பரவரி சொந்த வீட்டிலேயே நமக்கு இவ்வளவு அபிலாட்சம் இருக்கு, இவ்வளவு ஆசை இருக்கு, இவ்வளவு அலையணும்னா பர்மனண்டா இருக்கிற ஒரு வீடுங்கிறது எப்படி இருக்கும்? எவ்வளவு யதாஸ்தானம், எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதுக்கு பேர் தான் மோட்சம். அதனாலதான் மோட்சத்துக்கு பேர் தமிழ்ல வீடுன்னு வச்சா. ஜெயில இருக்கிறவனை ரிலீஸ் பண்ணா என்ன பண்றாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்கிறான், வீட்டுக்கு போயிட்டாங்கிறான். அப்ப இதுல இருந்தே தெரியுது, இங்க இருந்த வரைக்கும் அடவட்டு கிடந்தா இதை கதவை கூட்ட திறந்து விட்டுட்டா அவன் வழியில போய் ஃப்ரீயா சுதந்திரமா வீட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிறோம். நாமளே இந்த வீட்டுக்கு போறதுக்கு ஆசைப்படுறோம், நாமளும் ஒரு ஜெயிலே மாட்டிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம மனசு இந்த வீட்டுக்கு போறதுலயே ஆசைப்படுறது. அது என்ன ஜெயில்ல? இந்த சரீரம்ங்கிற ஜெயில், காயம்ங்கிற கூடு, இந்த ஜென்மாங்கிற ஒரு கூட்டுக்குள்ள மாட்டின்னு இருக்கு. அதனால அந்த ஆத்மாவால இதுல இருக்க முடியல. எப்போ பிச்சுப்போம், எப்போ பிச்சுப்போம், எப்போ பிச்சுப்போம், எப்போ ஃப்ரீயா போவோம் அப்படின்னு ஆசைப்பட்டு அது. அதனால இந்த வீடு அவசியம் வேண்டிருக்கு, இந்த இன்பம்ங்கிறதும் நமக்கு அவசியமா வேண்டிருக்கு, அதுக்கு வேணுங்கிற பொருள்ங்கிறதும் வேண்டிருக்கு. ஆனால் இதை எப்படி கிடைக்கணும்னு, அதை எந்த வழிமுறையில அதை சம்பாதிக்கணும்னு சொல்றதுக்கு பேர் தான் அறம்னு பேரு, தர்மம்னு பேரு. இன்பத்துக்கு ஆதாரமா இருக்கு பொருள். பொருள் இருந்தாதான் இன்பத்தை அனுபவிக்க முடியும். பொருள் இல்லாத ஒன்றும் அனுபவிக்க முடியாது, எதையும் வாங்க முடியாது, எதையும் கன்சியூம் பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. அதனால ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பொருள் வேண்டு கிடக்கு. இந்த பொருள் வேண்டிருக்கு. இந்த இன்பத்தை நாம எங்க சௌக்கியமா அனுபவிக்க முடியுதுன்னு, வீட்டுல தான் அனுபவிக்க முடியுது. யதாஸ்தானத்துலதான் நம்ம இந்த இன்பத்தை ஆனந்தமா அனுபவிக்க முடியாது. காப்பி குடிக்கிறோம் அப்படின்னாலும் ஆத்துல குடிக்கிறதுக்கும் ஹோட்டல்ல குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ 5 நிமிஷம் லேட் பண்ணா அவன் டம்ளர் எடுத்துட்டு போயிடுறான். இங்க என்ன, நீ வச்சுட்டு இவர் டிவியை பார்த்துங்க, அத்தை பண்ணிட்டு இத்த பண்ணிட்டு இஷ்டம் தான் குடிக்கலாம். அதனால இந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வீடு வேண்டிருக்கு. அந்த இன்பத்துக்கு எப்படி வாங்குறதுன்னு, அதுக்கு ஒரு பொருள் வேண்டிருக்கு. இந்த பொருளை எப்படி ஈட்டணும்னு, தர்ம வழியில ஈட்டணும். அறம்ங்கிற ஒரு நெறிமுறைக்கு உட்பட்டு. அது வேற ஒண்ணும் இல்லை. நெறிமுறைன்னா என்ன, தர்மம்னா என்னென்ன, நீ சந்தோஷமா இருக்கணும், நீ சௌக்கியத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக சம்பாதிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த சம்பாத்தியத்தினால உனக்கு சௌக்கியம் வரணும் முக்கியம். இதை விட முக்கியம் அடுத்த வாழ்க்கை கஷ்டம் இருக்கக்கூடாது. அதுதான் தர்மம். நான் நல்லா இருக்கணும், நான் என்ஜாய் பண்ணணும், நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு காசு வேணும், எனக்கு பொருள் வேணுங்கிறதுக்காக யாரை கேடு கட்டு போனா பரவாயில்ல, எனக்கு இதுதான் முக்கியம்னு இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் வழி சொல்றது தான் இந்த மதம். அப்படி நமக்கு வழி சொல்லி தருது. இது அவசியமா இல்லையா, இது நேர்மையான ஒரு விஷயமா இல்லையாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்படிதான் இருக்கணும், இதுதான் நேர்மை அப்படின்னு. நம்மளோட சந்தோஷத்தினால அடுத்த வாழ்க்கை பாதிப்பு இல்லாத இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதை சொல்றது நமக்கு மதம் ரொம்ப அழகா சொல்லித்தருது. மனுஷன விசாரங்கள்லேருந்து இதுக்கு விசாரப்படும், இதுக்கு தான் கவலைப்படும். நம்ம கவலை முழுக்கலும் வேற எது, கவலை ஒரீஸ் அப்படின்னா வேற எதுக்கு ஒரிபடும். மிஞ்சி போனா இதுக்குள்ள ஏதோ உள்ளதான் இருக்கும். அதுக்கு ஒரே கவலைப்படாதப்ப இந்த வழியில போனீங்கன்னா இப்படி கிடைக்கும். இதை வச்சிருந்தீங்கன்னா நீ என்ன உத்தேசப்பட்டு ஆசைப்படுறியோ அந்த வழியில அந்த பலனை பூர்ணமா அனுபவிப்ப அப்படின்னு நமக்கு வழி சொல்லி தருது. அதுக்கு இதுதான் பூர்ண சுதந்திரம். இந்த சுதந்திரத்துக்கு நாம யாராலும் பாடுபடாத இருப்போமா, வேண்டான்னு நினைப்போமா? சுதந்திரம் வேண்டாம்னு எந்த ஜீவன்களாலும் நினைக்குமா? அதுதான் அப்படி சுதந்திரம் அடைகிறதுக்கு பேர் தான் நாம ஆத்ம சுதந்திரம் அப்படிங்கிறோம். இது ஏதோ நம்ம சரீர சுதந்திரத்தை மட்டும் நாம நினைச்சுட்டு இருக்கோம். இல்லை, இந்த சரீர சுதந்திரமானும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு தீர்த்து விடலாம். மிஞ்சி போனா எத்தனை நாளைக்கு இருக்கும், அது கட்டுப்பட்டு இருக்கும். சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் இதுக்கும் மேல இந்த ஆத்ம சுதந்திரம் அடைஞ்சிடுதுன்னா பர்மனண்டா எட்டர்னல். அது அப்படியே
தைலதார மாதிரி குறைவில்லாத ஆனந்தத்தில் நம்மளை வச்சுருக்கு. அதுக்கு தான் நம்ம எல்லாரும் பாடுபடணும். அந்த சொல்றதுக்கு தான் நமக்கு மதம்னு ஒன்று வந்தது. அந்த மதத்தில் முதல்லையே இதுக்கு பார்த்தோம், ஏன் கடவுள்னு வந்தது, ஏன் பக்தின்னு வந்தது. அந்த பக்தின்னா கூட வெறுமனை பக்தி பண்ணுங்கன்னா எப்படி பண்றது, அவருக்கு நமக்கு லிங்க் வரணும் அப்படின்னு சொன்னோம். எப்படி பண்றதுன்னு உடனே ஒரு தேங்காயோட குழக்கட்டையை பண்ணு, அத்தை பண்ணு, இத்த பண்ணு, எத்தையோ ஒன்று சொன்னாக்கத்தான் ஏதோ ஒரு காரிய ரூபத்தில் அந்த விஷயத்தை சொன்னாதான் நமக்கு அதில் பிரவர்த்திக்க முடியுது. அதில் போய் நம்ம கையே வைக்க முடியாது. எல்லாரும் மானசீக பூஜை பண்ணுங்கோ அப்படின்னா யாரு பண்றது? பிரம்மேந்திரால தான் பண்ணலாம். நம்மளால மானசீக பூஜையை பண்ண முடியாது. அதனால உடனே மணி அடி, அத்தை பண்ணு, தேங்காய் ஒடி, மங்காய் எத்தையோ சொல்லணும்னு இருக்கு. அதுலேயும் என்ன பண்ணார், உனக்கு பிடிச்சதா சொல்லிட்டார். அவளுக்கு குழக்கட்டை பிடிக்குமா, பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடிக்கோ, முருகசீடை வேணுமா, கோகுலாஷ்டமி கொண்டாடிக்கோ, என்ன வேணுமோ பண்ணிக்கோ, என்ஜாய் பண்ணு. ஆனால் பக்திங்கிற ஒரு லிங்கை வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன. அப்படின்னும் சொல்லி இந்த சடங்கு சம்பிரதாயம், இந்த பூஜை புனஸ்காரம், ரிச்சுவல்ஸு, இதெல்லாம் நாம என்னமோ நினைச்சிருக்கோம். ஒரு மூட நம்பிக்கை, யாரும் முட்டாளெலாம் சேர்ந்து ஏதோ பண்ணி வச்சுட்டா, இதுக்கும் நம்ம ஆத்மாக்கும் என்னவோ விஷயத்துக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லாத, அது தனியா இருக்கு இது தனியா இருக்கிறாப்புல நினைச்சிருக்கோம். இல்லை, இப்படி தானே அது நேச்சுரலா இது வந்து வந்து வந்துதான் இந்த ஸ்திதியில வந்திருக்கு. அப்படி பல தேசங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொன்னாங்க. ஒருத்தர் இனிமே எத்த பண்ணிக்கோன்னார், தேங்காயோடன்னார். ஒருத்தர் இனிமே என்ன பண்ணார், சாம்பிராணியை போடுன்னார். ஒருத்தர் அத்தகாமின்னர், ஒருத்தர் இத்தகாமின்னர். ஒருத்தர் சர்ச்சுன்னர், ஒருத்தர் மசூதின்னர், ஒருத்தர் விஹாரம்னர், அதுன்னர் இதுன்னர். ஏதோ அவளுக்கு தோணின்னு சொன்னீங்கன்னா, ஆனா எங்க போனாலும் எந்த மதமா இருந்தாலும் ஏதோ அதுல இது மாதிரி சடங்கோ சம்பிரதாயமோ இல்லாத இல்லை. வெவ்வேறு ரூபத்துல இருக்கு, வெவ்வேறு விஷயத்துல இருக்கு. உடனே நம்ம சொல்றோம், அதுனா எல்லாத்துக்கும் லட்சியம் ஒண்ணுதானே, எல்லாம் யூனிஃபார்மிட்டி இருந்தா போருமே, எல்லாத்தையும் ஒன்னா பண்ணிடணும் அப்படின்னு பெரியவா சொல்றா. எதுலையும் யூனிஃபார்மிட்டி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, யூனிட்டி இருக்கணும், அதுதான் முக்கியம். நாம என்ன பண்றோம், யூனிட்டியை விட்டுறோம், யூனிஃபார்மிட்டியே பார்த்துருக்கோம். இந்த யூனிஃபார்மிட்டிங்கிறது வெளிக்கு தான், யூனிட்டி தான் உள்ளுக்கு. அதுதான் மத நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் அப்படிங்கிறோம். அந்த மத நல்லிணக்கம்ங்கிறது எப்படி வரும்னு, நீங்க சட்டம் போட்டோ இட்டம் போட்டோ மிரட்டியோ உருட்டியோ ஒன்றுத்தினாலையும் வராது. எவ்வரி இண்டிவிஜுவல் இந்த தத்துவத்தை, இந்த ரகசியத்தை புரிஞ்சுண்டா தானே அதுல யூனிட்டி தான். அதுக்கப்புறம் அவளால வேற்றுமை பாராட்டு, துவேஷம் பாராட்டு, சண்டை போடுன்னா கூட முடியாது. இந்த மர்மத்தை புரிஞ்சுன்ற வாழ்க்கை நிஜ மர்ம மூலம் தெரிசின வாரிக்கு தியாகம் சொல்ல, அந்த நிஜமான மர்மத்தை தெரிச்சின்ற வாழ்க்கை இதுதான் அப்படிங்கிற. அப்படி அந்த மதத்துல நமக்கு நம்பிக்கை வரணும், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த தத்துவம் ரொம்ப ஒன்றும் சிம்பிளான விஷயம்தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த மர்மத்தை பிடிச்சிட்டோம்னா நமக்கு தானே நம்ம மனசும் சாந்தி ஆயிடுது, அமைதி ஆயிடுது. அதுக்கப்புறம் ராகம் இல்லை, தேஷம் இல்லை, அப்படி எல்லாம் போயிடுது. அப்படி போக முடியுமா? அந்த மதத்தை புரிஞ்சின்றவாடால யூனிஃபார்மிட்டி இல்லைனாலும் யூனிட்டியா இருக்க முடியுமா? இதெல்லாம் நீங்க சொல்லிட்டேன் சார், அவர் தெய்வத்தின் முறையில் சொல்லிட்டே, நீங்களும் சொல்லிட்டேன், இதெல்லாம் பிராக்டிக்கலா எங்கேயாவது முடியுமா? ஒரு கேஸ் காமிங்கோட, அதாவது வக்கீல்லாம் என்ன பண்ணுவான்னு, எந்த கேஸ் போட்டு ஜட்ஜ்மெண்ட்னாலும் கேஸ் ஸ்டடி ஒன்று காமிக்கணும். இது இப்படிதான் நடந்திருக்கு பாரு அப்படின்னா எதுக்கு உதாரணம் காமிக்கிறதுன்னு, இப்படி எங்கேயோ யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்தாலே எல்லாருக்கும் நடக்கிறதுக்கு அதுக்கு சாத்தியமானதுதான் காமிக்கிறதுக்கு தான். அப்படி ஏதான் பார்க்கலாம், அப்படி ஒன்று பார்க்கலாம். ஒரு நிகழ்ச்சி 1961 1961 1963 வரைக்கும் கும்பகோணத்துல சப்ஜெக்டா இருந்த ஒரு உத்தமர், சத்தியசந்தர், அப்படி நேர்மையானவர், அப்படி ஒரு சாத்வீக குணம், நல்ல மனுஷர். அவர் என்ன பண்ணார், சப்ஜெக்டா வந்தோன்னு அவரோட ஆளுகைக்கு, அவரோட அதிகார வரம்புல இந்த பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அறக்கட்டளை எல்லாம், அதெல்லாம் அவரோட கண்ட்ரோல்ல வந்தது. பார்த்தார். அதுல பார்த்தாக்க ஒரு 35க்கு குறையாத ஒரு தர்மஸ்தாபனங்கள் அந்த நகரத்துல, அந்த
ஜில்லாக்குள்ளே இருந்தது ட்ரஸ்ட்டு, சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு. அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், அனலைஸ் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு ட்ரஸ்டையும் ஆரம்பித்தவாள் ஏதோ ஒரு புண்ணியாத்மாக்கள் ஆரம்பிச்சிருக்கா. அதுக்குன்னு தங்களோட சொத்தெல்லாம் அதில் போட்டு ஒரு ட்ரஸ்ட்டாக பண்ணி இன்னென்ன தர்மங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு போட்டு தானே ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டை நாம் வைக்கிறோம். அப்படி வெச்சத்தில் பார்த்தா அதில் 2 ட்ரஸ்ட்டு ரொம்ப பெரிய ட்ரஸ்ட்டு. என்னென்ன, கோவிந்தகுடி அப்பா குட்டி ஐயர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டு, 2வது கல்யாணராமையர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு 2 ட்ரஸ்ட்டு. இதுக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் இருந்தது. ஆனால் அந்த அப்பா குட்டியரும் கல்யாணராமையரும் என்ன ஒரு உத்தேசத்துக்காக இந்த ட்ரஸ்ட்டை வச்சு நடத்தணும், இதில் என்ன தர்மங்கள் நடக்கணும்னு சொல்லியிருந்தாலோ அது நடக்காத இருந்தது. அவளோட அபிப்பிராயத்துக்கும் அவள் ஆசைப்பட்டதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லாத இருந்தது. பார்த்தர் அந்த ஜட்ஜு, அவர் நேர்மையானவர், நியாயஸ்தரா இருந்ததுனால அவருக்கு மனசாட்சி உள்ளவர்னால என்ன பண்ணார், ஐயோ இப்படி ஒரு தர்மாத்மாக்கள்ல இவ்வளவு தங்களோட சொத்தை தியாகம் பண்ணி இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு பண்ணியிருக்கா, அதை ஒன்றும் நடக்கவே இல்லை, இன்னொன்று நடக்கிறது வேற ஏதோ பெருசா நடந்துட்டு இருக்கு. அதனால இது அதை ஃபார்ம் பண்ணின அந்த உத்தமர்களோடுக்கு பண்ற துரோகமாயிடும். அதனால இந்த பாவம் நம்ம கண்ணறிஞ்சு இருக்கக்கூடாது, இதை முதல்ல தடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன பண்ண, இதை யாரையான வச்சுட்டு இந்த 2 ட்ரஸ்டையும் முதல்ல சரி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கும்பகோணத்தில் அதே ஊரில் இருந்த ஒரு பிரமுகர் லக்ஷ்மிகாந்த சர்மா அப்படின்னு, டாக்டர் லக்ஷ்மிகாந்த சர்மா, அவருக்கு ஆளை அனுப்பிச்சு கூப்பிட்டு, இந்த லக்ஷ்மிகாந்த சர்மாங்கிறவர் மகா உத்தமர், ஆச்சார அனுஷ்டானம் உள்ளவர், நித்யாக்னிஹோத்ரி, டாக்டர் பை ப்ரொஃபஷன், ஆனால் நித்யாக்னிஹோத்ரி. அப்படி ஒரு அமைதியான மனுஷன். அவரை கூப்பிட்டு அனுப்பிச்சார். இவரை கூப்பிட்டு அனுப்பிச்சோடனே இந்த சர்மாவுக்கு ஒரு கவலை வந்துடுது, ஜட்ஜுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், அவர் எதுக்கு நம்மளை கூப்பிடுறார் புரியல. ஆனால் என்ன பண்ணினார், தயக்கமாக இருந்தது. அப்புறம் இவராகவே திரும்ப, பாவம் ஏதோ ஒரு பதவியில் இருக்கிறவர், ஒரு ஜட்ஜு நம்மளை மதித்து கூப்பிடுறார், போய் என்ன ஏதுன்னு கேட்காத இருந்தால் மரியாதை குறைவு இல்லை, அப்படி மரியாதை குறைவு அப்படின்ட்டு என்ன பண்ண நேர போனார். போனால் இவரை வாங்குவாங்கன்னு உபச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அவர் சொன்னார், இந்த கதையெல்லாம் சொன்னார். இந்த பார்த்தேன், நான் பார்த்தா இப்படி ஒரு ட்ரஸ்ட் எல்லாம் இருக்குது, அதில் முக்கியமாக இந்த 2 ட்ரஸ்ட் இருக்குது, அதுலேயும் முதல்ல பார்க்க வேண்டியது இந்த கோவிந்தகுடி அப்பா குட்டியர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு. இது எதுக்காக பண்ணியிருக்காருன்னார், வேத சம்ரட்சணத்துக்கும் வேத பாஷ்யத்துக்காகவுமே இவர் சொன்னோட சொத்து மக்களும் அர்ப்பணம் பண்ணி இந்த ட்ரஸ்ட்டை வச்சிருக்கார். ஆனால் இங்கே ஒன்றும் நடக்கலை, ஒரு பாடசாலை கூட. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே ஒரு பாடசாலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. சர்மாவுக்கு பயந்து போயிட்டார். அவர் சொன்னார், நான் மாதிரி பப்ளிக் காரியங்கள்லாம் பிரவேசித்தவன் இல்லை, எனக்கு அதுக்கு நேரமும் இல்லை, எனக்கு ஏதோ என்னோட டாக்டர் ப்ரொஃபஷன் இருக்குது, என்னோட அக்னிஹோத்திரம் இருக்குது, ஆச்சார அனுஷ்டானம் இருக்குது, இதை விட்டுட்டு என்னால் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, என்ன விட்டுருங்கோ அப்படின்னு. அந்த ட்ரஸ்ட்டு நடந்தால் எனக்கு கவலை இல்லை, நடக்கலைன்னாலும் கவலை இல்லை, அதனால் நான் இதுக்கு வரமாட்டேன், விட்டுருங்கோன்னு. இது சொன்னோன்னே ஜட்ஜு கோவம் கொடுத்து உடனே என்ன, உங்கள் ஜாதியே இப்படிதான், நீங்களாம் எங்கேயாலும் தப்பு நடந்தால் விமர்சனம் பண்ணுறதுக்கு தான் கத்துறதுக்கு வர வழிய, அந்த தப்பை திருத்தணும்னு ஆரம்பித்தா ஒருத்தர் முன் வர மாட்டேங்கிறாள் அப்படின்னு. அது நம்மளோட குணம்னு வச்சுக்கோ. எங்கே பார்த்தாலும் தப்பை தான் சொல்லுவோமே வழிய, சரி அது தப்பு தான் நடக்கிறது, நீ இந்த தப்பை ரைட்டாக பண்ணேன்னா மாட்டோம், அப்போ ஓடி போயிடுவோம். அவர் கோச்சுண்டார். இது கோச்சுண்டா இவருக்கு சர்மாவுக்கு ரோஷமாக போயிடுது. அவர் உடனே சொன்னார், சார் நீங்கள் சொல்கிறதுல நியாயம், உங்களோட மனசு எனக்கு புரியுது, என்ன ஒரு வேகம் இருக்குது உங்களுக்கு, எப்படி ஒரு தர்ம சிந்தனை இருந்தால் ஒரு நல்லதில் நல்ல விஷயம் நல்லபடியாக நடக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துன்னா அப்படி சொல்லுவேன். அதனால் எனக்கு 2 நாள் டைம் இருக்கும், நான் யோஜனை பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாமா, என்ன நாம் பிரவேசிக்கலாமா பார்க்குறேன், அதுக்கு வேணால் டைம் தரேன். ஆனால் மாட்டேன்னு மட்டும் சொல்லாது, நீ மாட்டேன்னு சொல்லி விட்டீங்கன்னா இது ஒழுங்காக நடக்காத பாவம் முழுக்களும் உன் தலையில் விழுவுன்னு. சும்மா இருந்த லட்சுமிகாந்த சர்மாவுக்கு இப்படி ஒரு அனுகிரகமாக இருக்கும். அவர் பார்த்தாரு, ஏனே அக்கிரமமாக இருக்குது, நான் பாட்டுக்கு வீட்டில் அக்னிஹோத்திரம் பண்ண கூப்பிட்டு மெனக்கிட்டு ஒரு காரியத்தை சொல்லிட்டு பண்ணலைன்னா பாவம் வரும்னா. அவர் பார்த்தா ராத்துக்கு தூக்கம் வரல.
என்ன பண்ணேன்னு நேராக ஃபோன் எடுத்தேன், இளையாத்த முடிக்கு ஃபோன் பண்ணேன். தெரியவா இளையாத்த முடியல கேங்க ஃபோன் பண்ணி மடத்து மேனேஜர் விஸ்வநாதையர்னு விஸ்வநாதையிட்ட இந்த நடந்த கதையெல்லாம் சொன்னேன். சொல்லி இது மாதிரி ஒரு ஜட்ஜு கூப்பிட்டு என்ன சொல்கிறான், அவனை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, நீ காலங்காலத்தில் பார்த்ததுலேருந்தே நல்லா சொல்லணும். இப்படியே மிரட்டுற பயமுறுத்துற, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. அதில் போய் நான் ஈடுபட்டேன்னா புண்ணியம் வரப்போறதா பாவம் வரப்போறதா, இல்லை ஈடுபடலைன்னா பாவம் வருமானு அவருக்கு இழண்டி கொடுத்துட்டார். எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, குழப்பமா இருக்கு, பயமா இருக்கு. பெரியவாட்டில் கேளுங்க. பெரியவா எப்படி உத்தரவு பண்ணாரு, பெரியவா வச்ச கூட தாண்டாது. உடனே மேனேஜர் சொன்னார், 2 மணி நேரம் கழிச்சு எனக்கு திருப்பி ஃபோன் பண்ணு, நான் பெரியவாள்கிட்ட கேட்டு வைக்கிறேன்னு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ண அவர் சொன்னார், உடனே உன்னை ஒத்துக்க சொல்லி பெரியவா உத்தரவுன்னு. சந்தோஷம் வந்துதான், பயம் வந்துருக்கு. இப்போ இவரான ஏதான யோஜனை பண்ணலாம், அங்கவா நேரவா பேசலாம், ஏதானு சொல்லலாம் பார்க்கணும்னா இவர் இது மாதிரி சொல்லிட்டாருன்னு. இவரோ கண்டிஷன் போட்டு பெரியவா என்ன சொல்றாளோ கேட்கிறேன்னு. மேனேஜர் தீர்மானமா சொல்லிட்டார், யோஜனை பண்ண சொல்லாத உடனே போய் அதை ஒத்துக்க சொல்லு அப்படின்னு. சரி அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்துடுத்து. நேரம் மறுநாளைக்கு ஜட்ஜிட்ட போன, நீங்க சொல்றபடியே கேட்கிறேன். அவரும் ஏன் இப்படி நேற்றுக்கெல்லாம் பயந்து இன்னைக்கு ஏன் ஒத்துனேன்னு கேட்கல, விஷயத்தை கேட்கல. அவருக்கு என்ன ஒரு காரியம், நல்ல வேளை அவர் வந்துட்டாரு அப்படின்ட்டு. சரின்னு நீ தான் ட்ரஸ்டின்னு, இதுக்கு இன்னும் கூட 2 பேரை அப்பாயின்ட் பண்ணேன்னு அப்பாயின்ட் பண்ணிட்டு, இதுல வேத சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீ பார்த்துக்க வேண்டியது. மற்ற இந்த பினான்ஸ் நிர்வாகத்துல அவ 2 பேரும் பார்த்துக்க. சர்மா கொஞ்சம் ஊர்ல பெரிய மனுஷன், அவர் சுதந்திரமா காரியம் செஞ்சிருவார். அவருக்கு உடனே இந்த கவலை வந்துடுது, இப்போ 2 பேரையும் ஊர்ல இருக்கிற 2 பேரோட நமக்கு சண்டை வராப்புல இப்ப நடக்க போறது அதுதான். ஏன்னா இவர் ஏதாவது பண்ணணும் பேர் அவ இத்தனை ரூபா செலவாகும்பா, 10 ரூபா வேண்டாம்பா. ஒரு ட்ரஸ்ட் ஹிஸ்ட்ரின்னு வந்துருதுனாலே, கமிட்டி வந்தாலே என்ன முதல்ல சண்டை தான் மிஞ்ச போறதுன்னு அர்த்தம். இவர் பார்த்த சுவாமியிட எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்தா நான் பண்றேன், இல்லையா நான் ஒண்ணு நினைச்சுட்டு இதுக்கு இனிமே 8 நாள் செலவாகும் 4 நாள் செலவாகும், அவர்கிட்ட போய் உத்தரவு கேட்டு அப்ரூவ் பண்ணிட்டு காத்துட்டு அவர் ஏன் என்னன்னு கேள்வி கேட்டு இந்த வம்பெல்லாம் வேண்டாம், காரியம் நடக்காது, கடைசியில் எங்க 2 பேருக்கும் சண்டை வந்துடும், வேண்டாம். ஜட்ஜு சொன்ன, அதெல்லாம் மாட்டேன், நீர் என்ன வேணா சொல்லும், நீ சொன்னதுக்கு நியாயமா இருந்ததுன்னா அவ உனக்கு சத்தம் போடாத ஒத்துழைப்பா, அவ்வளவுதானே. உனக்கு ஒத்துழைப்பு வேணும், அவ்வளவுதானே. நீனாவே அனுமானம் பண்ணிட்டு அவ அப்படி இருப்பா எப்படி இருப்பா சண்டைக்கு வருவான்னு சொல்லக்கூடாது. நான் எதுக்கு இருக்கேன் நடுப்புறேன், 3ஆவதா நான் பார்த்துக்கிறேன். அதனால அவ 2 பேரும் நிர்வாகத்தை பார்த்துப்பா, நீ இந்த வேத சாஸ்திரத்தை பார்த்துக்க முடியும். சரி, பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. பாடசாலையே இல்லாத அந்த ட்ரெஸ்ல இருந்தது. பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு 7-8 குழந்தைகள் வந்து சேர்ந்ததுங்கிறது 70-80 குழந்தைகள் வரைக்கும் வந்துருக்கு. கிடு 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 கிடுன்னு அது வந்துருக்கு. இப்படி இது போக ஆரம்பிச்சோடனே சர்மாவுக்கு கொஞ்சம் குஷி வந்துருக்கு. சரி, நமக்கு ஏதோ நல்ல காலம் தான், எதுவும் நல்ல காரியம் பண்ணுறோம் அப்படின்னு. இப்படியே ஆச்சு. கொஞ்ச நாள் ஆனோடனே திருப்பி ஜட்ஜு கூப்பிட்டோன்னே, இப்போ பாடசாலை ஆரம்பிச்சு இந்த வேதம் ஓரளவுக்கு காலை ஊனியாச்சு, வேத அபிவிருத்தி. அந்த ட்ரஸ்டோட ஒரு ஆப்ஜெக்ட்ல 1 ஓவர். இப்போ 2வது அவர் சொல்லியிருக்கார், வேதம் மட்டும் படிச்சா போராது, வேதத்துக்கு அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கார். வேத பாஷ்ய காலேஜ் வைக்கணும்னு அதில் என்ன அன்னைக்கு எதுக்கு பெரியவா திடீர்னு சம்மந்தம் இல்லாத வேத பாஷ்ய காலேஜ் என்ன அப்படின்னு. அப்போ பெரியவா என்ன சொன்னா, பிச்சை எடுத்தான்னு நான் பண்ணேன்னா, அப்போ பெரியவா சிரிச்சுட்டே சொன்னா, சமயம் வரும் நான் அப்போ சொல்றேன் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ உடனே சர்மா லிங்க் பண்ணிட்டு, இதுக்கு தான் அந்த ஞானி முதல்ல நம்மகிட்ட பிள்ளையார் செடி போட்டிருக்கு, இப்ப சமயம் வந்துடுத்து அப்படின்னு. உடனே நேர பெரியவாழ்கிட்ட போன. பெரியவாழ்கிட்ட போய் இது மாதிரி வேத பாஷ்ய காலேஜ் வைக்கணும்னு அந்த ஜட்ஜி ஆசைப்படுறார். அதுக்கு நீடூர் கழிச்சுமே அரபிக் காலேஜ் வேற காமிச்சார். அதே மாதிரி கும்பகோணத்தில் பண்ணணும்னு ஆசைப்படுறார். என்ன பண்றது, பெரியவா உத்தரவு காத்து நிற்கணும். உடனே பெரியவா சிரிச்சுட்டே சொன்னா, என் பக்தான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள், நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறள். என் பக்தான்னு பேர் வச்சுட்டு நான் சொல்லாத கேட்கறான் உங்க ஜட்ஜின்னு. நான் சொல்லவே இல்லை, அவன் நான் நினைச்ச எல்லாம் கேட்கறான். அதனால அவன் குடும்பத்தோட க்ஷேமமா இருப்பான்னு போய் சொல்லு. உடனே ஆரம்பி அப்படின்னு. என்னைக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லு, நான் வந்து இனாகிரேட் பண்ணுவேன், நான் காத்துன்னு இருக்கேன்.
அவருக்கு சந்தோஷத்துக்கு ஏமாற வந்த நேர ஜட்ஜிட்டு சொன்னேன், என்னையும் அது பெரியவா அவங்க அப்படி இருந்தால் அப்படியே ப்ரைஸ் பண்ணுறா, ஆஹா ஓஹோன்னு இல்லாம டேட் எல்லாம் போட்டாச்சு. 12ஆம் தேதி டிசம்பர் 1963 வருஷம் இந்த வேத பாஷ்யம், 64ஆம் வருஷம் இந்த வேத பாஷ்ய காலேஜ் ஆரம்பிக்க போகுது. கும்பகோணத்தில் டவுன் ஹை ஸ்கூலுங்கிற இடத்துல இதை இனாகிரேட் பண்ணுறதா ஏற்பாடு பண்ணியிருந்தா. இதுக்கு இவ்வளவு பாடுபட்டுறதுனால இந்த ஜட்ஜு தலைமை தாங்க, இவர் சப்ஜெக்ட் ஜாதத்தினால அவருக்கு மேலே இருந்த ஜட்ஜு இவா 2 பேர் தலைமையில் இதை இனாகிரேட் பண்ணுறது, பெரியவா இனாகிரேட் பண்ணுறது. அப்போ பெரியவா திருடமுதூரில் இருக்கா. இவர் போய் எல்லாம் பண்ணி பெரியவாட்ட ஏற்பாடுலாம் பண்ண, பத்திரிகை போடுறதுலேருந்து பெரியவா சொல்லி எல்லாம் போட்டாச்சு. பத்திரிகை பிரிண்ட் பண்ணி போய் பெரியவாள்கிட்ட வச்சா பெரியவா படித்து பார்த்துட்டு, நீ ஒன்று பண்ணு, டவுன் ஸ்கூலில் வேண்டாம், கல்யாண ராமத்தில் நம்ம மடத்த இடம் இருக்கு, அங்கே பந்தல் போட்டு பண்ணுன்னு. சர்மா முடிச்சார். 15 நாள் முன்னால பத்திரிகை பிரிண்ட் பண்ணுங்க எழுதின்னு வந்து காமிச்சா தலையாட்டி விட்டு டவுன் ஸ்கூல்லுன்னு. இப்போ பிரிண்ட் ஆகி வந்தோன்னா இடத்த மாற்றுங்கிற ரொம்ப கூத்தடிப்பார். சொன்ன பத்திரிகையில பிரிண்ட் போட்டாச்சு, இனிமேல் இடத்த வேணும் மாத்தினாக்க திண்டாடும், அந்த இடம் போறாது அப்படின்னு. மடத்து செலவுல பந்தல் போட்டுக்கோன்னு. மடத்து செலவை இப்ப யாரு கேட்டா, யாரு செலவாருன்னு என்ன, தயவு பண்ணி பெரியவா இடத்த மாத்துன்னு சொல்லக்கூடாது. கூட்டம் வரும், நிறைய ஜனங்கள்லாம் கூப்பிட்டுருக்கு, அதனால எல்லாரும் வருவா, அதனால பத்திரிகையில போட்டபடியே இருக்கட்டும், பெரியவா ஒத்துக்கணும் அப்படின்னு. சரி அப்படியே நடக்கட்டும், இஷ்டப்படியே நடக்கட்டும் அப்படின்னா. சரி அந்த கண்டத்தை தாண்டிட்டு வந்துட்டார். உடனே பெரியவா என்னன்னா 12ஆம் தேதி டிசம்பர் ஆரம்பிக்க போகிறது. 11ஆம் தேதி திருடமுருதுலேருந்து கும்பகோணத்துக்கு வந்துட்டார். கும்பகோணத்துக்கு வந்தோடனே 11ஆம் தேதி கார்த்தால இவர் போய் பார்த்தார் பெரியவாளை. பார்த்தா பெரியவா சொன்ன, எத்தனை மணிக்கு போட்டிருக்க ஃபங்க்ஷன் அப்படின்னு. சாயந்தரம் 4 மணிக்கு அப்படின்னு. கார்த்தால 9 மணிக்கு வச்சுனோட. இவர் நடக்கிற வரைக்கும் விடமாட்டார் போல இருக்கு, கடுக்கா கொடுக்கறதே. நீ சர்மா சொல்வேன், ஓன்னு உட்காந்து அழுதாத போல இருந்தது. ஏன் இந்த சுவாமிகள் இப்படி படுத்துறார், திடீர்னு இடத்த மாத்துங்கிற, திடீர்னு டயத்தை மாத்துங்கிற, இஷ்டத்துக்கு சொல்லு. உடனே அழுத. பெரியவா சொல்லி பெரியவா உத்தரவு கேட்டு பெரியவா வரேன்னு சொல்லிதான் இத்தனையும் பண்ணியிருக்கேன். பத்திரிகை மோகண்டு போட்டாச்சு, ஊர் உலகங்களும் சொல்லியாச்சு. இதுக்கு மேல டயத்தை கைத்த மாத்துன்னு சொல்லி என்னை பெரியவா சோதிக்க கூடாது, தயவு பண்ணி நாங்க சொல்றத கேட்கணும் அப்படின்னு. நீ சிரிச்சுட்டே பெரியவா மோஸ்டபடியே எல்லாம் நடக்கிட்டு போயிட்டு வாங்க வேணும்னு உள்ள போயிட்டார். இதுக்கு மேல இவர் ஓடி வந்துட்டார். இனிமேல் நாளைக்கு 4 மணி வரைக்கும் இவர்கள்லாம் விடக்கூடாது, பட்டா அடுத்த சேஞ்சே தான் சொல்லிட்டு ஓடும். அந்த டவுன் ஸ்கூலுக்கு வந்தாச்சு. கூட்டமான கூட்டம், 5000த்துக்கு மேல ஜனங்கள் கூடியிருக்கா. பெரியவா வந்தா. அந்த ஜட்ஜு சப்ஜட்ஜி வந்திருக்கார், அவருக்கு மேல தலைமை அதிகாரி ஜட்ஜு எல்லாம் வந்து சபையெல்லாம் கூடியாச்சு. இவர் என்ன பண்ணார், சர்மா சமஸ்கிருதத்துல சுவாகத பத்திரிகை வாசிச்சு கொடுத்தார் பெரியவாளுக்கு. அவர் வச்சோன்னு இப்படி வெய்யின்னா வச்சா. இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவன் யாருன்னு அவன் பேரையும் ஜாதியும் சொல்லு எல்லாரும் அப்படின்னா. இவர் பயந்து போயிட்டார். ஒரு சப்ஜட்ஜு ஒரு சபை கூடி இருக்கிற இடத்துல, ஒரு வேத பாஷ்ய காலேஜ் ஆரம்பிக்கிற இடத்துல திடுதிப்புன்னு ஒருத்தரை போய் இவர் தான் இன்னார், இவரோட பேரு என்ன ஜாதின்னு சொல்றதுக்கு அவரை தான் நினைச்சுக்க மாட்டாரா? இல்லை இது ஒரு நாகரீகமா என்ன ஏது? அவர் பார்த்த சர்மா, இது அடுத்த ஏதோ இதோட சோதனை விட்டுதுன்னு நினைச்சுன்னா இன்னும் முடிகிற வரைக்கும் மங்களக்காரர் வரைக்கும் இருக்கு. மொள்ள என்ன பண்ண, அந்த சுவாகத பத்திரிகை வச்ச பின்னாலேயால இது நடந்து. பெரியவா திரும்பி திரும்பி பார்த்தா கண்ணில் விட்டான்னா உடனே என்ன பண்ண, மைக் வாங்கினா தானே பேச ஆரம்பிச்சிட்டான். பேச ஆரம்பிச்சா 2 மணி நேரம் வேதத்தை பற்றி வேத பாஷ்யத்தை பற்றி பொழிஞ்சு தள்ளினா, எதுக்கு இந்த ஒரு காலேஜ் இந்த இன்ஸ்டிடியூஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணா, இது இத்தனைக்கும் காரணம் வேற யாரும் இல்லை, இதோ இருக்கானே இவன் தான் அப்படின்னு சப்ஜெக்டை காமிச்சா. அவரோட பெயரை சொன்னா, ஊரை சொன்னா, ஜாதியை சொன்னா. இந்த நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், இப்படி ஒரு உத்தமர் வந்து நமக்கு இப்படி ஒரு வேத பாஷ்ய காலேஜ் பண்ண முடியுமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை பூர்த்தி பண்ணிட்டா. இன்னைக்கு திறந்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டா. இது முடிஞ்சதோ இல்லையோ, அப்பாடா 2 மணி நேரம் பேசினாரேன்னு எல்லாரும் ஏந்துன்னு போகலான்னா, ஜட்ஜ் ஏந்துட்டா, சப்ஜெக்ட் ஏந்துட்டா, பெரியவா ஏந்துட்டா, கூட்டம் ஏந்துட்டு உடனே குடுகுடுன்னு பெரியவா உட்காந்து எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க திருப்பி அப்படின்னா உட்காந்துட்டு மைக்க பிடிச்சிட்டா. திருப்பி ஆரம்பிச்சுட்டா.
ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அது மறந்து போயிடுத்து அப்படின்ட்டு என்ன பண்ணா, நான் சேலத்துக்கு போயிருந்தேன் யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறது, சேலம் ஜில்லாவில் யாத்திரை பண்ணுறது. ஒரு ஊர் வழியால் போனோம். அங்கே என்ன பண்ணா, ஒரு இடத்துல இவா ஒரு நதி, அந்த நதி வழியால் இவா போட்டில் போயிட்டு இருக்கா. சுவாமி மடத்து பரிவாரங்கள்லாம் ரோடு வழியால் அப்படியே கூட வரும். அப்படி வராப்புல வந்தது. அப்படி போகிறதே ரோட்ல பெரியவா போகிறதே குதிரை மேலே இந்த பெரிய வாத்தியம் வச்சு நகரான்னு அடிச்சுன்னு போகிறது, அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரம் ஒன்று அடிச்சுன்னு போவா. போகிற வழியில் ஒரு மசூதி, அந்த மசூதி கிட்ட போகிறதே என்ன பண்ணிட்டான்னா, இந்த இஸ்லாமியர்கள்லாம் வந்து பிடிச்சிட்டா. அவள் சம்பிரதாயம் மடத்துக்கு அவள் வழிபாட்டு ஸ்தலத்துக்கு ஏற்றாப்புல அவங்க வாத்தியெல்லாம் வாசிக்கக்கூடாது, நீங்கள் இங்கெல்லாம் வாசிக்கக்கூடாதுன்னு. இவன் உடனே எங்களோட சம்பிரதாயம் இப்படி தான் போவோம், உடனே தகராறு வந்து இவாளோட கை கலக்க நமக்களம் ஆகிடுது. ஒரு வழியாக எல்லாருமா வந்து சமாதானப்படுத்தி எல்லாம் முடிஞ்சு அதோட விட்டுருக்கு. பெரியவா அந்த ஊரில் போய் கேம்பில் இருக்கா. உடனே மறுநாளை காலத்தால் அந்த மசூதியிலேருந்து ஒரு இஸ்லாமியர் வந்தவர் மேனேஜர்கிட்ட சொன்னார், எனக்கு சங்கராச்சாரியரை தனியாக பார்க்கணும் அப்படின்னு. இவருக்கு ஒன்றே பயம் கொடுத்து, இது தனியாக நேற்றுக்கு தான் தகராறு ஆகிருக்கு, நீங்கள் தனியாக பார்க்கணும் சாத்திர போகிறோம் அவரை. அவரும் சொன்னார், ஓ தனியாகலாம் பார்க்க முடியாது, எங்கள் எல்லா வரைக்கும் பார்க்குறோம் தான் பார்க்கலாம், பார்த்தா தனியாக பார்ப்பேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேன் அப்படின்னு. இப்படி தகராறு ஆனோன்னு பெரிய வந்துட்டான். என்னன்னா அவனுக்கு தனியாக பார்க்கணும். அப்படியா அப்படின்னு, சாயந்தரம் 4 மணிக்கு வா அப்படின்னா அவன் போயிட்டான். போனால் மேனேஜர் கோச்சிக்கிறார், நேற்றுக்கு தகராறு ஆகிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கு, பார்த்தாலே பயமாக இருக்குது, பெரியவா அவன் தனியாக மீட் பண்ணுறேங்கிறான், பெரியவா போய் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துக்கூடாது அப்படின்னா. ஏதோ ஆசைப்படுறான், என்ன நடக்கிறதுன்னா பார்ப்போம், எப்படி என்ன நடக்கிறது, அடி வாங்கின போகிறோம். சாயந்தரம் 4 மணிக்கு வந்தேன். பக்கத்தில் தங்கி இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு, அந்த வீட்டுக்கு அவரை அனுப்பிச்சா, அந்த ஆளை உள்ள அனுப்பிச்சா. பெரியவா போனால் கதவை சாத்தி விட்டான். 2 பேரும் உள்ளுக்குள்ள புளிய கரைக்க மேனேஜர் வாசலில் உட்காந்துருக்கு. அடிதடியோட ரத்த விடாரா வெளியில் வர போறாரா. உள்ளே போனால் அந்த இஸ்லாமியர் என்ன பண்ணார், ஒரு கவர் கொண்டு வந்தார். நேர கவர்லேருந்து பேப்பர் எடுத்தவர் ஒன்றும் இல்லை, ஒரு 1/2 மணி பொழிஞ்சு தள்ளினர். பெரியவா மேலே சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகம். என்னென்ன நாகபந்தனம், கருடபந்தனம், இப்படி சித்திரபந்தனத்தெல்லாம் கவிதை எழுதி பெரியவா மேலே சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகம் பண்ணி படித்தா பெரியவா அப்படியே த்ரில்லாக கேட்டுட்டு விஷாதம் நின்றுட்டார். கேட்டுட்டு பெரியவா உடனே கேட்டா, ஆமாம் இதெல்லாம் யார் எழுதினா அப்படின்னா, அடியேன்னு தான் எழுதினேன் அப்படின்னா. உடனே கேட்டால், ஸ்லோகம் தானே எழுதியிருக்க, இதை எதுக்கு ரகசியமாக என்ன பார்க்கணும்னு அவன் வழியில் புளிய கரைச்சின்னு உட்காந்துருக்கான். இப்படி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா சந்தோஷமாக இருப்படும். அவர் சொன்னார், உங்கள் மடத்தையும் இந்த பஞ்சகஜம் இந்த வைத்திய ஆச்சாரத்துக்கு நடுப்புற எனக்கு வரத்துக்கு வக்கமாக இருந்தது. அதுவும் நான் வந்து இது கவிதை எழுதினேன்னா அங்கே பெரிய பண்டித சிம்மெல்லாம் உட்காந்துருக்கு, இதுகளுக்கு படிக்கிறதுக்கு சங்கோஜமாக இருந்தது. அதனால பெரியவாட்டை ஏகாந்தமாக சமர்ப்பணம் பண்ணுங்கிறதுக்காக தான் இருந்தது. நல்ல காரியம் என்னவோ பண்ணினர். இது எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, சமஸ்கிருதம் எப்படி தெரியும்னு, எங்கள் அப்பா தாத்தா எல்லாரும் சமஸ்கிருதத்தில் பெரிய பண்டிதர், அவள்லாம் எனக்கு சொல்லி வச்சிருக்கா, அதனால நேக்கு வந்தது. என்னமோ பெரியவாளை பார்த்தோன்னா கவிதை பண்ணணும்னு தோணித்து பண்ணினேன் சொல்லிட்டு உடனே பெரியவா சொன்னேன், இதை உங்களுக்குலாம் சொல்லணும்னு ஆசையாக இருந்தது, சொல்லணும்னு நினச்சின்னு வந்தேன், மறந்து போயிடுத்து, இப்போ விட்டு போயிடுத்து, அதனால தான் சொன்னேன். அதனால் யாராக இருந்தாலும் நல்லவான்னா எங்கேயும் இருக்கா உலகத்தில், நம்ம தான் பார்த்தா அவசியமாக பயப்படுறோம் சந்தேகப்படுறோம் அப்படின்னா ஏன்னு போயிட்டா. அன்றைக்கி எதை முடிஞ்சு கொடுத்தது. உடனே மறுநாளைக்கு ஜட்ஜு சர்மாட்ட சொன்னார், பெரியவாளை எனக்கு கொஞ்சம் தனியாக தரிசனம் பண்ணால் தேவையில்லை, நம்ம போய் பார்க்க முடியுமான்னு. சர்மா சொன்னார், என்னால் உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது, நான் பெரியவாள்கிட்ட போய் கேட்டு வரேன், வர சொன்னா வரேன். பெரியவா வேப்பத்தூர் பக்கத்தில் கல்யாணபுரம்னு இடம், அங்கே இருந்தால் போய் சொன்னேன். மாதிரி ஜட்ஜு பெரியவாளை தரிசனம் பண்ணோம்னு ஆசைப்படுற சப்ஜெக்ட் அழிச்சுனாங்க. உடனே அழிச்சுன்னு வாடா அப்படின்னு, சாயந்தரம் 4 மணிக்கு அழிச்சுன்னு வந்துடும் அப்படின்னு. இவர் 4 மணிக்கு காரில் போயிருக்கார். கொற்ற மழை, மழையாக பெஞ்சுட்டு இருக்கு. ஜட்ஜை கார்லேயே நிறுத்தினு. பெரியவா அவர் பெரிய வித்வத் சரஸில் உட்காந்து பேசிட்டு இருக்கா. இவரை பார்த்தோன்னே பெரியவா எழுந்துட்டா. வந்துட்டாரா அப்படின்னா, வந்துட்டார், காரில் இருக்கானு, அடுத்தாத்துல கொண்டு அவனை உட்காத்தி வை அப்படின்னா. அவர் அடுத்தாத்துக்கு போனார். சேர்லையும் ஜெகதுலையும் வாரி விழுந்தடிச்சுன்னு நனைஞ்சுன்னு பெரியவா வந்தா அவர் கையை விட்டு நின்னர். சர்மாவும் நின்னர். பெரியவா இப்படி காலேஜ் ஒன்னால
பாடசாலை வச்ச, வேத பாஷ்ய காலேஜ் வந்திருக்கு, இத்தனையும் வந்திருக்கு, க்ஷேமமா இருப்ப, இது மாதிரி ஒண்ணுமே கேட்கல. சொல்லாத அவ ஃபேமிலியை பத்தி பேச ஆரம்பிச்சான். உன் பேர் என்னன்னா, உங்க தாத்தா என்ன பண்ணா, உனக்கு இவா உறவாச்சு அவா உறவாச்சு என்னெல்லாமோ சொன்னா. அவருக்கு ஒரே ஷாக்கு. என்ன அது நம்ம ஃபேமிலி டீட்டெயிலாம் எனக்கு சொல்றாரு. எல்லாத்தையும் விசாரிச்சா. பட்டு ஷால்வை கொண்டு வானா, அவருக்கு போத்து சொன்னா, பிரசாதத்தை கொடுத்தா, க்ஷேமா போயிட்டு வானா, அனுப்பிச்சுட்டு உள்ள போயிட்டான். வந்துட்டார். வந்ததுலேருந்து இந்த ஜட்ஜுக்கு ஒரு தனியே அபிமானம் வந்துடுது. அப்புறம் மாசம் பெரியவாட போய் பார்க்கறது, தரிசனம் பண்ணுறது, பேசுறது, இப்படி எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப வலுவாயிடுது. அதுக்கப்புறம் தான் அந்த கல்யாணராமையர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எடுத்துட்டு அதில் யஜுர்வேதத்துக்கும் நியாயசாஸ்திரத்துக்கும்னே இதை லட்சியமாக வச்சு இந்த பண்ணிட்டு சொல்லியிருக்கு. ஆனால் அவள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஸ்கூலில் படிக்கிறவாளுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்பாக அதுலேருந்து வர பணத்தை கொடுத்துட்டுருக்கா. அவர் யஜுர்வேதத்துக்கும் நியாயசாஸ்திரத்துக்குன்னு வச்சதை ஏதோ ஸ்கூல் படிப்பு கொடுத்துட்டுருக்கா. அவரோட லட்சியத்துக்கு விரோதம். அதனால இதை நியாயசாஸ்திர காலேஜ் யஜுர்வேத பாடசாலை தான் வைக்கணும் அப்படின்னு. இதை பெரியவாள்கிட்ட போய் சொல்லு, அந்த ட்ரஸ்டையும் முதல்ல கரெக்ட் பண்ண முடியும். இன்னும் பெரியவா அந்த ட்ரஸ்ட்டில் உள்ளவாள்லாம் கூப்பிட்டு சொல்லி பார்த்தா அவள் நாங்கள் ஒத்துக்க மாட்டேன், இத்தனை நாளாக இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ திடீர்னு இந்த ஸ்கூலில் இதெல்லாம் நிறுத்தினோன்னா எங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும், மாட்டோம்னா. பெரியவா ஒன்று சொல்லி மாட்டேன்னு அதை நிற்குமா, உடனே என்ன பண்ணித்தின கொஞ்ச நாளில் ஆட்டோமேட்டிக்காக இதை நிறுத்திட்டு காலேஜ் வைக்க முடியுமாவே இருந்துட்டு எதிர்வேத பாடசாலையும் வர முடியுமா எடுத்து இப்படி வந்தது. ஒன்றுமே இல்லாத இந்த இடத்துல ஒரு பாடசாலை வந்து அதில் நூற்றுக்கணக்கான கனபாட்டிகள்லாம் அதுலேருந்து தயாராகி வந்து வேத பாஷ்ய மணிகள்லாம் மறுபடியுமா பண்ணி இத்தனை அமக்களம் நடந்தது. இவ்வளவு மங்களமாக காரியங்கள்லாம் நடந்தது. இந்த வேத பாஷ்ய காலேஜில் படித்து பட்டம் வாங்கின ஒரு 5-6 குழந்தை பெரியவா ஆந்திராவில் கிருஷ்ணா தீரத்தில் இருந்தா, புஷ்கரத்துக்கு போயிருந்தா. அப்போது அத்தோதயங்கிற புண்ணிய காலம் வந்தது. அப்போ தரிசனம் பண்ண பொறுத்தே பெரியவா கிருஷ்ணா நதியில் நின்றுட்டுக்கா ஸ்நானத்துக்கு. இந்த கும்பகோணம் காலேஜ்லேருந்து வேத பாஷ்ய படிச்செல்லாம் வந்து குழந்தைகள் அவளையும் கூப்பிடுன்னா வந்தா. நீ எந்த காலேஜில் வேத பாஷ்ய காலேஜ், அதை வச்சவர் யாருன்னு தெரியுமா உனக்கு, ஆரம்பிச்சவர் தெரியுமாங்க, தெரியாது அப்படின்னு உடனே சப்ஜெக்டை பற்றி சொன்னான். அவரால் தான் இப்படி வந்திருக்கு, நீங்கள்லாம் படித்து வந்திருக்கேள் அப்படின்னு சொல்லிட்டு, இது புண்ணிய காலம், அந்தோதய புண்ணிய காலம், கிருஷ்ணாவில் ஸ்நானம் பண்ணுறோம், நம்ம எல்லாரும் சங்கல்பம் பண்ணிட்டு அவர் க்ஷேமமாக இருக்கணும்னு ஸ்நானம் பண்ணுவோம். பெரியவா தானே அவருக்காக அவர் குடும்பத்து க்ஷேமத்துக்காக சங்கல்பம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணி அவருக்கு பிரசாதம் கொடுத்து எல்லாம் பண்ணார். இதை வந்து பெரியவா அந்த குழந்தைகள்லாம் வந்து லக்ஷ்மிகாந்த சர்மாட்ட சொன்னார். அடுத்த தரம் பெரியவாள்கிட்ட அவர் பொறுத்தே பெரியவா கூட அவருக்காக இப்படிலாம் பண்ணாலும் அப்படின்னா, அவன்டா அவனுக்கு தான்டா பண்ணோம் அப்படின்னா, அவன் நாயன்மார் மாதிரி ஆழ்வார் மாதிரிடா அப்படின்னு. நாயன்மார் மாதிரி ஆழ்வார் மாதிரி ஒரே துக்கா தூக்கிவிட்டான் அப்படின்னு. அப்படி சொன்னோன்னு அவர் சொன்னார், பெரியவா தான் அவர் என்னமோ அவ்வளோ கொண்டாடுறா, நாயன்மார்ங்கிற ஆழ்வார்ங்கிறா. ஆனால் நான் அவர் பல தடவை அவர் அழிச்சுன்னு வந்திருக்கேன். ஒரு தரம் கூட அவர் தனியாகவே வந்துக்கிட்டே சர்மா தான் அழிச்சு வந்திருக்கார். எனக்கு ரொம்ப குறை என்ன அவன் குறை அப்படின்னு. அவர் இத்தனை தரம் வந்துட்டு ஒரு தரம் கூட பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணல, ஒரு தடவை நமஸ்காரமே பண்ணதில்லை. நமஸ்காரம் பண்ணன்னு பெரியவா சிரிச்சுட்டே சொல்றா, அவன் அப்படி நமஸ்காரம் பண்ணாததுனால தான் அவனுக்கு தரிசனம் கொடுத்தேன். காரணம் என்னன்னு, அப்படி ஒரு வேதமும் சாஸ்திரமும் பாஷ்யமும் இன்னைக்கு கும்பகோணத்தில் கொடிகட்டி பறந்துட்டு நூற்றுக்கணக்கான பண்டிதாள்லாம் வந்து அந்த தர்மம் நிற்கிறதுன்னா இப்படி இத்தனைக்கும் காரணமாக இருந்து மூல காரணமாக அந்த சப்ஜெக்ட் வேறு யாரும் இல்லை, ஜஸ்டிஸ் கமாலுதீன் அப்படிங்கிற இஸ்லாமியர். பெரியவா சொன்னால் அவா சம்பிரதாயப்படி அல்லாவை தவிர வேறு ஒருத்தருக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது, அவன் சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறதுனாலேயே எனக்கு அவன்கிட்ட பிரியம், அதனால தான் அவனுக்கு தரிசனம் கொடுத்தேன். அவன் சம்பிரதாயத்தை விட்டு என்னை நமஸ்காரம் பண்ணியிருந்தேன்னா அவன் மூஞ்சியில் முடிச்சிருக்க மாட்டேன். அதான் பெரியவா. பெரியவாங்கிறது ஜெகத்குருன்னா யாருக்கையும் எந்த சமயத்திலும் தன்னோட சித்தாந்தத்தையோ தன்னோட கொள்கையோ தனக்கு பிடிச்சதையோ திணிச்சதே கிடையாது. அவாவாழவே இருக்க வைக்கிறது. அதுதானே ஈஸ்வரனோட லட்சியம். மத நல்லிணக்கம் நம்மளாம் இன்னும் பீத்துன்னு என்னமோ எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, இதெல்லாம் எவ்வளவு சுலபமா எவ்வளவு எளிமையா நேச்சுரலா இருந்திருக்கு. பெரியவா சன்னதியில தான் அப்படி பார்க்க.
அவரோட புண்ணியத்தினால அதுதான் பெரியவா சொல்றாப்புல, ஒரு சனாதன தர்மம் யாரால தழைச்சு நிற்கிறதுன்னா ஒரு இஸ்லாமியரால நிற்கிறது அப்படின்னு. ஒரு இஸ்லாமிய தர்மம் யாரால நிற்கிறதுன்னா, பெசன் நகர்ல இந்த பிள்ளையார் கோவில்ல கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கமிட்டிக்காரெல்லாம் பெரியவாள்கிட்ட இருந்து சொன்னா, அந்த போட்டோலாம் எடுத்து வந்து காமிச்சா, அதுல புஷ்ப பந்தெல்லாம் மட்டும் பிள்ளையாருக்கு ரொம்ப அழகா அலங்காரம் இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு பெரியவா பார்த்துட்டு சொன்னார். உடனே அவா சொன்னா, இதை விட அழகு இதுக்கு உபயம் பண்ணினவரை பார்த்து கேட்டாக்க அப்படின்னு. அது என்ன அப்படின்னு, அவர் ஒரு இஸ்லாமியர், ஒரு லுங்கி தயாரிக்கிற கம்பெனிக்காரன், அவ தான் அதுக்கு உபயம் பண்ணியிருந்தா. இதை சொன்னா அப்படியா அப்படின்னு. ஆமா, அவருக்கு அதெல்லாம் வித்தியாசம் கிடையாது, எதுவா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் சத்காரியங்களுக்கு அவர் உபயம் பண்ண வேண்டியது. உடனே பெரிய கேட்டார், அவ்வளவு நல்லவரா, அவர் என்னை வந்து பார்க்குறோம் அப்படின்னு. நாங்கள் போய் சொல்றோம்னா சொன்னோன்னு அவர் பயந்து போயிட்டார். இவரை பார்க்கணும் எல்லாரும் காத்துட்டு இருக்கிறது போக இவரை ஒருத்தரை பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் கூப்பிட்டு போறாரு. உடனே விழுந்தடிச்சுன்னு வந்தா பெரியவா அவர்கிட்ட எல்லாம் பார்த்துட்டு சொன்னா, வேற ஒண்ணும் இல்லை, அவ போட்டோவை கொண்டு காமிச்சா நீ உபயம் பண்ணேன்னு சொன்னா, நீ இப்படி வித்தியாசம் பார்க்காத அன்புமயமா இருக்க எல்லாருக்கும் பண்றேன்னு சொன்னா, அப்பேற்பட்ட இந்த புண்ணிய புருஷனை பார்த்தா தேவையில்லைன்னு தோணித்து, அதனால அவனை பார்க்கணும்னு தோணித்து பிரச்சனை. அவர் நெகிழ்ந்து போயிட்டார். இப்படி பேசிட்டே கிட்டே பெரியவா சொன்னா, ஆமா நீ எல்லாத்தையும் பிரியமா எல்லா மதத்துக்கும் என்ன செய்யற, உன் மதத்துல பிரியமா இருக்கியோ அப்படின்னு, ஓ அனுஷ்டானத்தை விடாத இருக்கியோ அப்படின்னு. அவர் நாங்கள்லாம் அப்படி இல்லை, ஓரளவுக்கு பிரச்சனைக்கே பண்ணிட்டு தான் இருக்கேன், தொழுகையெல்லாம் விடாத முடியும். எத்தனை காலம் அப்படின்னு, ஏதோ 4 காலம் அப்படின்னு. 4 காலமா, இன்னொரு காலம் என்னாச்சு அப்படின்னு. அவருக்கு ஷாக்கா இருந்தது, என்னையாது நமக்கு தெரியாத விஷயம் புதுசா அவர் சொன்னோம். இல்லையே இதாங்க அப்படின்னு. உடனே பெரியவா சொல்றா, இல்லை 5 காலம் அப்படின்னு. இந்த 5ஆம் காலம் எப்போ தோழணும் அப்படின்னு, ராத்திரி மிட் நைட்டு இந்த நேரத்துக்கு தோழணும். உங்க முகமது நபி அப்படிதான் பண்ணியிருந்த, என்ன விட்டு போயிடுத்து. அந்த காலத்துல எல்லாரும் தூங்கி போயிடுறதுனால அதை ஏந்துட்டு தொழுகை பண்றதுக்கு அவளுக்கு விட்டு போயிடுது. எங்களுக்கு மாத்தியானியை விட்டு போகலையா, சந்தியாந்தனமே விட்டு போயிடுது. அப்புறம் என்ன பெரியவா சொல்றதே மாத்தியானியம் தான் விட்டு இருந்தது. அது மாதிரி போயிடுத்து. இப்படிதான் இதுக்கு சம்பிரதாயம் சொல்லியிருக்கோம் உங்க மதத்துல. நான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், நீ ஒண்ணு பண்ணேன் அப்படின்னு. உங்க மதத்துல இருக்கிற குருக்கள்கிட்ட போய் ஆச்சாரியாள்கிட்ட கேட்டுக்கோ, நான் சொல்றது சரின்னாக்க நீ என்கிட்ட பிரியம் வச்சுக்கிறது வாஸ்தவமா இருந்தா என்னை வந்து பார்த்ததுக்கு அடையாளமா நாளையிலேருந்து இந்த 5ஆம் கால தொழில். அதான் சங்கராச்சாரியர். ஒரு இஸ்லாமிய தர்மம் நிற்கணும்னா சங்கராச்சாரியார் இருக்கு, ஒரு மற்ற மதத்து தர்மம் நிற்கணும்னா ஒரு சங்கராச்சாரியர் இருக்கு, ஒரு வேதம் நிற்கணும்னா மற்றவாட வர வேண்டியிருக்கு. இப்படிதான் பரஸ்பரம் அந்யோன்யமா இருக்கு. இது எப்போ வரும்னு, அவாவா தங்களையும் ஒழுங்கா புரிஞ்சுட்டு அடுத்த வேலையும் புரிஞ்சின்றால்தான் இந்த அந்யோன்யம் வருமே வெளிய. இதை புரிஞ்சுக்காத வரைக்கும் நம்ம பிசிக்கலா கொண்டு ஒருத்தரோட ஒருத்தர் ஒட்ட முடியாது. அப்படி முதல்ல மனசு ஒட்டணும், அதுதான் யூனிட்டிங்கிறது. அப்படி ஒரு சாதனை சாதிச்சா பெரியவா. அதனால்தான் எல்லாம் எந்த ஜாதியோ எந்த மதமோ எந்த சம்பிரதாயக்காராளுக்கும் பெரியவாழ்கிட்ட பிரியம் இருந்ததுக்கு காரணம் என்னென்ன, அவாவாளாவே இருக்கணும்னு அவ சொன்னதுதான். ஒரு மாத்வர் வந்து கேட்கிறார் பெரியவாழ்கிட்ட, பெரிய பண்டிதர் அத்வைதம் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, பெரியவா கொடுக்கணும் அப்படின்னார். புஸ்தகம் மடத்துலேருந்து உடனே பெரியவா அடுத்த வார்த்தை, துவைதம் படிச்சுட்டியோ அப்படின்னு. அவர் சிரிச்ச உடனே, மாத்வனா பிறந்துட்டு துவைதத்தை என்ன படிச்சு தெரிஞ்சுக்கல, இவ்வளவு அத்வைதத்தை அவரையாகும் அப்படின்னு. மடத்துலேருந்து துவைத புஸ்தகம் கொடுக்க சொன்னேன், நன்னா படி, வேணும்னா அப்புறம் சொல்லு அத்வைதம் தரேன். வெங்கட்ரமணின்னு ஒரு பக்தர், அவர் என்ன பண்ணின்னு, அவ அப்பாலாம் வைதிக குடும்பம். அந்த காலத்துல ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால வைதிகா எப்படி இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அவ இனிமே பட்டாப்புல சிரமம். அவ கதையை கேட்டா கண்ணால ரத்தம் தான் வரும். 8 நாக்கும் 4 நாக்கும் அவ திண்டாடிட்டு சமுதாயத்துல ஒரு கௌரவம் இல்லாத, எப்பேற்பட்ட வித்தை பிரம்ம வித்தை, அப்பேற்பட்ட வேதாத்தியானத்தை பண்ணிட்டு அவளுக்கு ஒரு மதிப்பு இல்லாத, மரியாதை இல்லாத, காசு பணமும் இல்லாத, ஏழ்மையிலிருந்து எக்கச்சக்கமான பெரிய சம்சார குடும்பம், இதெல்லாம் வச்சுன்னு இருந்தவா அந்த பட்ட சிரமம் அவளுக்கு எந்த அளவுக்கு போச்சுன்னு, இத்தோட நம்மளோட தொலையட்டும் இந்த தர்மையும் வேதமும், நம்ம குழந்தைகளாலும் சௌக்கியமா ஏதோ இங்கிலீஷ் படிச்சுட்டும் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தது. அப்படிதான் இந்த வெங்கட்ரமணியோட அப்பாவும் நினைச்சு என்ன பண்ணார், ஆத்துல வச்சுன்னு சாப்பாடு போட்டு குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முடியாததுனால வேலூர்ல ஒரு மிஷனரி ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தார். அவன் அங்கேயே சாதம் போட்டு ஹாஸ்டல்ல வச்சு வச்சிருந்தா.
இப்படி 15 வருஷம் 16 வருஷம் அங்கேயே படிச்சதுனால அந்த வெங்கட்ரமணிக்கு என்ன ஆயிடுத்துன்னு அந்த கிறிஸ்தவ மதத்து மேல அப்படி ஒரு அபிமானம் வந்துடுது. சர்வீஸ்னா இனிமே இவாதான் அப்படிங்கிறப்பல மனசு மாறி மதம் மாறுறதுங்கிறதுக்கு போயிட்டார். SLC முடிச்சுட்டு ஆசிரியர் முதல் நியூஸ் முதல்ல மாற போறேன், மதம் மாற போறேன். அப்பாவுக்கு தூக்கி ஏறி போட்டுது. என்ன இப்படி ஒரு குண்டு குழந்தை படிச்சுட்டு இருந்து உத்தியோகம் பார்த்து க்ஷேமமா இருக்க போறான்னா இப்படி சொல்றானே. ஆனா அப்பா என்ன பண்ணினார், நம்ம வேதத்தை உதாசீனம் பண்ணினத்துக்கு நம்ம தப்பா நினைச்சதுக்கு இந்த தண்டனை வேணும்னு நினைச்சோம். நம்மள ஈஸ்வரன் எப்படி பண்ண தண்டிப்பார் இதுக்கு மேல, அதனால தண்டனை வேணும்னு நினைச்சுன்னு என்ன பண்ணார், சரி இனிமே வயசு வந்த பிள்ளை சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணார், தயவு பண்ணி உன்னையோ ஒன்று கேட்டுக்கிறேன், இன்னுமே நாளையிலேருந்து நீ யாரோ நான் யாரோ அப்படி இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்றது கேட்டு கடைசியா அப்பா ஆசைன்னு கேட்டுக்கோ, காஞ்சிபுரம் போய் பெரியவாளை போய் ஒரு தரம் பார்த்துட்டு வந்தோம். அதனால் அங்கே வரலாமா, அங்கே வந்தால் தான் டேஞ்சரே காத்துட்டு இருக்கு. எங்கே வேணாலும் போனால் அங்கே போகக்கூடாது, ஆளை மாற்றிவிடும், தர்மத்தில் கொண்டு தள்ளிவிடும். என்ன பண்ண பார்த்த, சரி கடைசியாவது அழகிறப்பா போகிறேன் அப்படின்னு வந்த. இன்னும் பக்தி ஸ்ருதியான அதுவும் இப்படி மரமாகணும்னு இருக்கிறவளுக்கு இந்த ஒரே பழம்பரிச்சாலியான பெரியவாளை பார்த்தா பிடிக்குமோ, சுத்தமாக பிடிக்காது. இவர் வந்தவர் நின்றுட்டு இருக்கார். எய்தாப்பில் ஒரு அம்மா உட்காந்து பெரியவாள்கிட்ட பேசியிருக்கா. வந்திருக்கிற அம்மா வெள்ளக்கார அம்மா. அந்த அம்மா என்ன பெரியவாள்கிட்ட கேட்டுருக்கார், இந்து மதத்துக்கு மதம் மாறணும் எனக்கு உத்தரவு கொடுன்னு கேட்டுருக்காரு. எப்படி இல்லை ஈஸ்வரன் சீனை கிரியேட் பண்றாரு. நம்ம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம். அவோ பால் பிரெண்டன் ஸ்டூடெண்ட்டு நம்ம சனாதன அத்வைதத்தெல்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணிட்டான்னு இந்த மதத்து மேலே ஆசை வந்து இனிமேல் மதம்னா இதுதான் வளர்றதுக்கு வழின்னு தான் மதம் மாறணும்னு ஆசைப்பட்டு இந்துவாக மாறிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பெரியவாள்கிட்ட உத்தரவு வைக்கணும்னு வரா. இதுக்கு என்ன ஹோமம் பண்ணுமா, தியானம் பண்ணுமா, சம்பிரதாயம் என்ன, பெரியவா உத்தரவு பண்ணுங்க. இந்த கேள்விக்கு பெரியவா அவளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கா. நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், அப்பா ஒரு கட்சிக்கு ஒரு ஆள் வந்தது அப்படின்னு பார்க்கறதான் பார்ப்போம். இப்போ சீனும் வேடிக்கையா இருக்கு. ஒருத்தர் ஹிந்துலேருந்து கிறிஸ்தவனா போறீங்க, ஒரு கிறிஸ்துவலேருந்து ஹிந்துவா வரேங்கிறது. இப்போ என்ட்ரி போட்டோம்னா கான்ட்ரா என்ட்ரி சரியா போயிடும், அக்கௌண்ட் சரியா போயிடும். ஆனா இப்படி அக்கௌண்ட்ஸ் எழுதுறதுக்கு இந்த ஆடிட்டர் வரலையே. அவர் என்ன பண்ணார், அவளுக்கு உபதேசம் பண்றார். இங்க பாரு, எந்த மதத்துல தான் தர்மத்தை சொல்லலை அப்படின்னு இந்த கதையெல்லாம் சொல்ல. எல்லா மதத்திலையும் ஒரே விஷயத்தை தான் சொல்றது. சொன்ன லாங்குவேஜ் இனிமே வேணாம், டோன் வேணா வேறையா இருக்கலாமே வெளியே ஒன்னா தான் சொல்லுது. எல்லாம் அன்பாருன்னு சொல்லுது, சர்வீஸ் பண்ணுன்னு சொல்லுது. உங்க மதத்துல ஏதாவது வேதாந்த விசாரம் பண்ணாதுன்னு சொல்றதா, மோட்சத்துக்கு வழி இல்லது காணாதுன்னு சொல்றதா, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவளுக்கு மணிக்கணக்காக உபதேசம் பண்ணிவிட்டு, அதனால இங்கேருந்து அங்கே வந்து அங்கேருந்து இங்கே போய் தான் ஒரு விஷயத்த பண்ணணுங்கிறதுல நல்ல காரியம் நினைக்கிறத எங்கே இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு அவளுக்கு உபதேசம் பண்ணி, ஒன்னே ஒன்று வச்சுக்கோ, இந்த மதம் ஜாதி சம்பிரதாயங்கிறதுல நாம நினைச்சிட்டு வர்றதில்லை, ஈஸ்வர பிரசாதமா நமக்கு வரும். ஒரு டாக்டர் இருக்காருன்னா அந்த பேஷண்ட்டுக்கு 10 பேர் டயபிட்டிஸ்க்கு வந்தான்னா டாக்டர் அந்தந்த பேஷண்டோட வியாதிக்கு ஏத்தாப்புல, வீரியத்துக்கு ஏத்தாப்புல, பாடி கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல மருந்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுதித்தாரு. உடனே எல்லாருக்கும் டயபிட்டிஸ் தானே, எல்லாருக்கும் இந்த மாத்திரையே சாப்பிடுங்க, 8 மாத்திரையே சாப்பிடுங்க, 8 வேளை சாப்பிட சொல்ல மாட்டேங்கிறோம். ஒரே வியாதி தான், டோசேஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. காரணம் என்னென்ன, அந்தந்த வியாதிக்கு ஏத்தாப்புல டாக்டர் தரும். இது டாக்டருக்கு தான் தெரியும். நீ அவர்கிட்ட போய் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. நானும் அதே ஃபீஸ் கொடுத்தேன், அவரும் அதே ஃபீஸ் கொடுத்தேன், எனக்கு இந்த மருந்து அவருக்கு அந்த மருந்து, எனக்கு இந்த கேட்டு பிரயோஜனம் இல்லை. அப்படின்னா ஒரு டாக்டரே 4 பேஷண்ட்டுக்கு வைத்தியம் எடுத்தே வைத்தியத்தோட பேஷண்டோட பக்குவத்துக்கு ஏத்தாப்புல பண்ற அப்படின்னா பவரோக வைத்தியபதி, வைத்தீஸ்வரன் வேற அவனுக்கு. அந்த பரமேஸ்வரனுக்கு தெரியாத எந்தெந்த ஜீவன்களுக்கு, எந்தெந்த ஆத்மாக்களுக்கு எந்த ஜாதி வேணும், எந்த மதம் வேணும், எந்த தேசம் வேணும், எந்த சம்பிரதாயம் வேணும், எந்த அனுஷ்டானம்னு அவருக்கு தெரியாத. அதனால அவர் பிரிஸ்கிரைப் பண்ண அதுபடி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டோம்னா அவரை நம்பர் சொல்றது தான் நம்பணும், இருக்கிறது தான் நியாயம் அப்படின்லாம் அந்த அம்மாவுக்கு உபதேசம் பண்ணி, அதனால நீ என்ன பண்ணணும்னு ஆசை பண்றியோ பண்ணிக்கோ, உனக்கு ஆத்மக்ஷேமத்தை தேடிக்கோ, அதுக்காக இங்கேருந்து மாறித்தான் பண்ணணுங்கிறதுல நீ உன் மதத்திலேயே பிறந்த மதத்திலேயே இரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு உபதேசம் பண்ண.
இதை கேட்ட வெங்கட்ரமணி வீட்டுக்கு வந்தார். என்ன ஆச்சுன்னு இன்னி வரைக்கும் சந்தியாவந்தனா உபாசனத்தோட வீட்டில் இருக்கிற க்ஷணகாலத்தில் மாற்றிவிட்டார். குரு, இந்த குரு கிருபை, குரு உபதேசங்கிறது என்னென்ன, அது இவாளை பார்த்து அவளை பார்த்துங்கிறதே இல்லை. அந்த சந்நிதிக்கு போயிட்டா அந்த வலைக்குள்ள மாட்டின்னு விட்டா தானே அது எப்போ என்ன பண்ணணும் எது பண்ணணும் தெரியும். அதிசூக்ஷ்மமாக இருக்கும். அதை உனக்கு புரிஞ்சுக்கிற சக்தி கூட நமக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அந்த மகிமை விசேஷம் அப்படி மாற்றினா தெரியவா. இதெல்லாம் எதுக்கு சொல்றது அப்படின்னா, இது எல்லாமே பெரியவா மத நல்லிணக்கம் அப்படின்னா அந்யோன்யம்ங்கிறது பெரியவா சன்னிதியில் அப்படியே பிரகாசமா பூர்ணமா இருந்தது. அப்படிதான் இருக்கு, எப்போதும் அப்படிதான் இருக்கு. அப்படி ஒரு குரு தான் நமக்கு கிடைச்சிருக்கிற. அப்படி ஒரு குருவோட வாக்குலேருந்து வந்ததுதான் தெய்வத்தின் குரல். இதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த மதம்ங்கிறத நான் திருப்பி திருப்பி எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா, இந்த மதம்ங்கிறத ஏதோ பெருசா விபரீதமா நமக்கு இந்த காலகட்டத்தில் அதை பெருசு பண்ணி அதை என்னமோ மகாபாபம் மாதிரி பண்ணி வச்சிருக்கா. அப்படி இல்லை. அதில் எவ்வளவு விஷயம் இருக்கு, அது எப்படி வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒண்ணுங்கிறது தெரியறதுக்காக அப்படி இருக்கிற அந்த மதத்தை காப்பாற்றுற மதபோதகால் எப்படி இருக்கணும் அப்படின்னு அதையும் விரிவா சொல்ல தெய்வத்திற்குள்ள. இந்த மதபோதகால் ஒரு மதம்னா எப்படி இருக்கு, யாரால இருக்குன்னு அந்த சித்தாந்தத்தினால இல்லைங்கிற முடியலாம். அத்வைதிகள் இருக்கான்னா இனிமே அத்வைதம்னா என்னன்னு தெரிஞ்சுன்னா அத்தனை பேரும் இருக்கும் இல்லை. சாமானிய ஜனங்களுக்கு அது அத்வைதமா விசிஷ்டாத்வைதமா அத்வைதமா சூன்யமா ஒன்றும் தெரியாது. அந்த சித்தாந்தத்தை பற்றியும் அவளுக்கு கவலை இல்லை. ஆனா எப்படி அந்த மதத்துல இருக்காங்க, அந்த மதத்துல வர ஆச்சாரியாவை பார்த்து மத போதகர்களை பார்த்து இருக்கிறான். ஒரு மதத்துல புத்தத்தை எல்லாரும் எப்படி போனான்னு அவரோட அந்த ரூபமே வசீகரமா இருக்கு. ஒரு பெரிய சக்கரவர்த்திக்கு பிள்ளையா பிறந்து சர்வத்தையும் பரித்தியாகம் பண்ணி ஒண்ணு வேண்டான்னு ஒரு ஞானியா இருக்கிறத பார்த்தோம்னா ஜனங்களுக்கு தானே அவர்கிட்ட ஈடுபாடு வந்தது. ஒரு ஆதிசங்கரை பார்த்தா அந்த ரூபமும் அந்த அவளோட நேர்மையும் ஒழுக்கம் தானே அவள்கிட்ட கொண்டு போச்சு. அது மாதிரி எந்த மதமா இருந்தாலும் எந்த சித்தாந்தமா இருந்தாலும் அதை ரெப்ரசன்ட் பண்ற அந்த மதாச்சாரியர்கள் அந்த மதபோதர்களை பர்சனாலிட்டியை வச்சுன்னு தான் ஜனங்களுக்கு அதில் நம்பிக்கை வருது. அது மாதிரி இந்த மதமும் இருக்கணும்னா சனாதன மதமும் அதுல உள்ள மத போதகர்கள் மத ஆச்சாரியர்கள்லாம் தாங்கள் முதல்ல அதை வாழ்ந்து காமிக்கணும். அப்படி அவளுக்கு தனி மனித வாழ்க்கையில ஒழுக்கம் நிறைஞ்சதா இருக்கணும். அவள் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அவளை பார்த்து அந்த சித்தாந்தத்து மேலேயோ அந்த தத்துவத்து மேலேயோ மக்களுக்கு நம்பிக்கை வந்து அவ பின்னால போராடி வழிய ஒரு காந்தியம்னா எதனால தெரிஞ்சது? அப்படி ஒரு காந்திங்கிறவரை நிதர்சனமா பார்த்ததுனால உடனே அவர் பின்னால போகணும்னு கூட்டம் போச்சு. அப்படிதான் வந்திருக்குன்னு பெரியவா சொல்லி, அதனால நம்ம மதத்தை காப்பாற்றணும் அப்படின்னு வேற யாரோடையும் சண்டைக்கு போக வேண்டாம், சச்சரவுக்கு போக வேண்டாம். நம்ம முதல்ல அதுல நம்பின்னு அனுஷ்டானம் பண்ண வச்சா போதும். அஹிம்சா சோல்ஜர்ஸ் அப்படிங்கிற நம்ம மதத்தை தீவிரமா அதுல நம்பிக்கையோட அனுஷ்டானம் பண்ற 10 பேர் இருந்தாலே போதும். அவளை பார்த்து இன்னொரு 10 பேருக்கு நம்பிக்கை வரும், அவளை பார்த்து இன்னொரு 10 பேர், இப்படியே வர வேண்டும். இதுதான் மதம் நிற்க வழி அப்படின்னு சொல்லி நமக்கு உபதேசம் பண்ற அந்த தெய்வத்தின் குரல் சொன்ன வழியில நாமளும் நம்மளோட மத அனுஷ்டானங்கள்ல நம்மளோட கடமையை ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்க முயற்சி பண்ணுவோம். நம்ம முயற்சி பண்ணாலே போதும். அந்த வழியில அழிச்சுன்னு போய் நமக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு சர்வேஸ்வரனான பகவான் குருநாதர் ரூபத்தில் காத்துருக்க அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தின் குரலை வாழ்த்தி நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அடுத்த மாதம் 29, 30ஆம் தேதி மாதத்தோட கடைசி ஜனவரி 29, 30 சனி ஞாயிறில் நிகழ்ச்சி நடைபெறும்.